नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर् वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत् पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्। என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர்க்கு உரைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பல பல ஆச்சாரியர்கள் சர்வவித கைங்கரியங்களும் பண்ணியிருக்கா. அதுல ஆழ்வார்களின் அனுகிரகத்தால் அவர்களின் ஆசியினால் கைங்கரியம் பண்ணவர்கள் பல ஆச்சாரியர்கள். அதுல நம் பூலகத்தில் அவதரித்த முதல் ஆச்சாரியன், ஏன்னா நமக்கு பெருமாள் இருக்கார், பிராட்டி இருக்கா, விஸ்வக்சேனர் இருக்கார் குரு பரம்பரையில இல்லையா. சேனைநாதன் விஸ்வக்சேனர், இன்னமுத திருமகள் ஸ்ரீ பிராட்டி பெரிய பிராட்டி, எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான நாராயணன். இவா மூணு பேரும் பிறந்தான்னு சொல்ல முடியாது, பிறந்தால் கூட நம்ம அதை அவதாரம் தான் சொல்றோம். அதனால அவதாரத்தை தவிர்த்து சாக்ஷாத்து பிறந்தவர் யார் என்று கேட்டால் நம்மாழ்வார். ஷடகோபன் என்று பெயர் சுவாமிக்கு. நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் நாதமுனிகள் என்று பெயர் பெற்ற ஒரு மகான். நாதமுனிகளுக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி. அப்புறம் வந்தவர் ஆளவந்தார் யாமுனமுனி என்று பெயர், யமுனை துறைவர். அதுக்கு அடுத்தபடியாக வந்தவர் பரம்பரையில பெரிய நம்பி. ஏன்னா நம்ம சமாஸ்ரயண பரம்பரை சொல்றோம். இதே காலக்ஷேப பரம்பரைனா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயான்னு பேர், 5 ஆச்சாரியர்கள் கீழ் படிச்சார். சமாஸ்ரயண பரம்பரை பெரிய நம்பி. பரசமர்ப்பணம் அவர் மூலமாக செய்தார்னு வேணா வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்ரீபாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் கிடாம்பி ஆச்சான். கிடாம்பி ஆச்சானுக்கு அடுத்தபடியாக வந்தவர், இது நான் சொல்றது மறுபடியும் சமாஸ்ரயண பரம்பரை, கிட்டத்தட்ட காலக்ஷேப பரம்பரைன்னு வச்சுக்கலாம். கிடாம்பி ஆச்சான். கிடாம்பி ஆச்சானுக்கு பிள்ளை கிடாம்பி ராமானுஜ பிள்ளான். ராமானுஜ பிள்ளானுக்கு பிள்ளை கிடாம்பி பத்மநாபாச்சாரியாள். கிடாம்பி பத்மநாபாச்சாரியாளுக்கு பிறந்த பிள்ளை ராமானுஜன். ஆனா இந்த ராமானுஜன் தாத்தா ராமானுஜ பிள்ளான் மாதிரி இருந்தபடியால நீ அப்பிள்ளானோ, உங்க தாத்தா மாதிரி இருக்கேடியா, நீ அந்த அப்பிள்ளானோன்னு கேட்டபடியால் இவருக்கு அப்பிள்ளார் அப்படின்னு பேர் வந்துடுத்து. அதனால கிடாம்பி அப்பிள்ளார். பல பேர் சொல்லுவா இல்ல கருடாம்சம், அதனால கிடாம்பி அப்புள்ளார்னு வச்சுக்கலாம்பா. ஏதோ ஒண்ணு அப்புள்ளாரோ அப்பிள்ளாரோ. அதனால அதுக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால இது ஒரு பரம்பரையா போறது. அந்த பரம்பரை எதுக்கு நம்ம தியானம் பண்ணணும்னா அதுதான் சம்பிரதாயத்துக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு. சம்பிரதாயத்துல என்ன ஒரு சிறப்புனா, நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆச்சாரிய முகேன வரும். அந்த ஆச்சாரியனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் சிஷ்ய ரூபமாக இருந்து தன் ஆச்சாரியன் கிட்ட இருந்து கத்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஒரு சங்கிலி தொடர்பு. நீங்க காஞ்சிபுரத்து கோவிலுக்குள்ள போனேன்னா, நீங்க காஞ்சிபுரத்து கோவிலுக்கு பশ্চিಮ துவாரம் தான் திறந்திருக்கும், மேற்கு துவாரம் தான் திறந்திருக்கும், கிழக்கு துவாரம் திறந்திருக்காரு. மேற்கு துவாரம் வழியா போனேன்னா இடது பக்கமா உங்களுக்கு அனந்த சரஸ் அப்படின்னு ஒரு பெரிய குளம் தெரியும். குளத்துக்கு முன்னாடி கல்யாண உற்சவ மண்டபம்னு இருக்கும். அது மட்டும் அது ஏதோ ஒரு 20 ரூபாவோ என்னமோ வச்சிருக்கா. 20 ரூபாய் உங்களுக்கு அரை சென்ட் கூட கிடையாது. அதுதான் நீங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்கணும். பார்த்தேன்னா பிரமாதமா இருக்கும் அந்த ஆர்கிடெக்சர். எல்லாரும் போய் மிஸ் பண்ணிடுவா. எல்லாரும் காஞ்சிபுரம் இட்லி இன்னைக்கு விற்கிறாளா பாரு, வாங்கலாம், அதுலயே எண்ணம் இருக்கும். கல்யாண உற்சவ மண்டபத்தை போய் பாருங்க.
வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இழந்திருக்கோம் தெரியும். அப்படி ஒரு அழகு அழகு சொல்லவே முடியாது. 1520ஆம் நூற்றாண்டில் கட்டின ஒரு இடம், ரொம்ப அழகா இருக்கும் அந்த கல்யாண உற்சவ மண்டபம். அந்த கல்யாண உற்சவ மண்டபத்துக்கு 4 புறமும் சங்கிலி தொங்க விட்டுருப்பா. அந்த சங்கிலிக்கு இன்னொரு பெருமை தெரியுமோ, கல்லால் ஏற்பட்ட சங்கிலி. கல்லுல சங்கிலி முழு 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 நம்ம மாத்து மனு பூன்னு சொல்லுவா பாருங்க, மனு அந்த மாதிரி பண்ணணும், அழகா பண்ணணும். அது முழு முழுன்னு கல்லுல செதுக்கிவிட்டு அடுத்த அள்ளு இப்படி இருக்கணும். இப்ப உங்களுக்கு சங்கிலி புரியுது இல்லையா? ஆனா இதுல எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 சங்கிலியை தனித்தனியா தயார் பண்ணிவிட்டு இந்த பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இப்படி திறந்து போடணும். இது அப்படி இல்ல, எங்கேயுமே ஒட்டினா மாதிரியே இடம் இல்ல. இப்படி ஒண்ணு இருக்கும், இப்படி ஒண்ணு இருக்கும், இப்படி ஒண்ணு இருக்கும். எல்லாம் ஃப்ரீயா மூவ் ஆகும். ஆனா எங்கேயுமே ஒட்டின இடம் இருக்காது. ஒரே கல்லுல பண்ணிருக்கா. இது எப்படி பண்ணா தெரியாது. அந்த சங்கிலியை பார்த்தா எதுக்கு அங்க வச்சிருக்காரு, அச்சுத தேவராயன்னு கிருஷ்ணதேவராய காலத்திலேயே முன்னாடியே இருந்தவர், இங்க சட்டு ஞாபகம் இல்லை. அந்த அச்சுத தேவராயன் அமைத்தது இது. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த சங்கிலி வைக்கணும்னா, பெருமாள் கோவில்ல வைக்கிறான். பெருமாள் கோவில்னா நம்ம நினைக்கக்கூடிய பெருமாளுடைய கோவில் இல்லை, காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோவில்னு பேர். அதனால சம்பிரதாயத்துல அந்த காலத்துல பெருமாள் கோவில் போயிட்டு வந்தேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், அரோராவோ லெமான்ட்டோ போனா நான் பெருமாள் கோவில் போனேன் போ, இது நம்ம ஊர் பெருமாள் கோவில் இருக்கட்டும். ஆனா சம்பிரதாயத்துல பெருமாள் கோவில்னு சொன்னா காஞ்சிபுரம். அதனால அந்த காஞ்சிபுரத்து பெருமாள் கோவில் என்ன ஒரு விசேஷம், எதுக்கு அச்சுத தேவராயன் வைக்கணும்னா, அந்த சங்கிலி தொடர்பை பார்த்தால் நம் குரு பரம்பரை நம்ம ஞாபகத்துக்கு வரணும். நீங்க அந்த அந்த மண்டபத்திலேருந்து தொங்கணும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பகவான் நம்மளை ஓங்கி உலகளந்தவனாக படைக்கவில்லை. கோட்டங்கை வாமனனாயின்னு கீழே நின்று இருக்கோம். ஆனா பகவான் என்ன பண்ணார், என்னதான் உன்னால என்ன தொட முடியாது, இதோ பாரு நான் சங்கிலி கொடுக்குறேன் பாருன்னு சங்கிலியை கொடுத்தார். அந்த மண்டபத்தின் சம்பந்தத்தோடு கூடிய முதல் அள்ளு, சங்கிலியில இருக்கக்கூடிய முதல் அள்ளு. இந்த உபன்யாசங்கள்ல எல்லாம் என்ன ஆயிடும், ஒருத்தர் வருவர், ஒருத்தர் போவர், ஒருத்தர் அங்க பாப்பார், ஒருத்தர் இங்க பாப்பார். அவர் பார்த்தோம்னு நம்மளும் அவளை பார்த்துட்டு கூடாது. உபன்யாசத்துல விஷயம் இன்னும் பிரதானம். அதனால மேல அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துல ஒரு அள்ளு, அந்த பெருமாள் தான் மண்டபம். மண்டபத்தை நம்ம தொடணும், ஆனா குள்ளமா இருக்கிறதுனால தொட முடியல. அதனால அவரா கீழே இறங்கி வர முதல் சங்கிலியின் முதல் அள்ளு அதுதான் விஸ்வக்சேனர். அடுத்த அள்ளு நம்மாழ்வார், அடுத்த அள்ளு நாதமுனிகள், அடுத்த அள்ளு அடுத்த அள்ளு அடுத்த அள்ளு அடுத்த அள்ளுன்னு போய் கடைசி அள்ளுல தொங்கினோமான அழகா ஊஞ்சல் ஆடலாம். நமக்கும் அந்த மண்டபத்தோடு ஒரு சம்பந்தம் ஏற்படுகின்றது. அதுதான் குரு பரம்பரா சாரம்ங்கிறது. அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கே விசேஷம் என்னன்னா, திடீர்னு ஒரு ஆச்சாரியன் வருவர், அவர் ஒரு பெரிய மட்டம் ஒண்ணு அமைப்பார். அவருக்கு ஒரு 1 லட்சம் செந்துருவாய். இப்ப என்னன்னா, இப்ப கடைசி ஒரு 100 வருஷத்துல நிறைய குருமார்கள் வந்திருக்கா. அவன் எல்லாரும் நல்ல கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, சொல்லக்கூடாது, நல்லாவே பண்றா. ஆனா அவ கைங்கரியம் பண்றாங்கிறத அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டுறா, நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றா, ஏழைகளுக்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கிறா. ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம நல்லா அனுசரிக்கணும், ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அவளெல்லாம் சட்டுன்னு சதாச்சாரியாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆச்சாரிய லட்சணம்ங்கிறது ஒரு பரம்பரையா இருக்கணும். சுவாமி இவர் திடீர்னு ஒரு கிராமத்துல இருந்தார், திடீர்னு அவருக்கா ஒன்று தோணி எடுத்து இவரா ஆச்சாரியன் ஆயிட்டார்னு சொல்லக்கூடிய கருத்து நம்மளது இல்லை. அது அப்படி என்ன ஆயிடும், அப்படி ஒரு ஆச்சாரியன் விட்டாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும் தான் மடம் இருக்கும். அப்புறம் அவர் போனோடனே சண்டை வர ஆரம்பிச்சிடும், யார் இருக்கா யார் இல்லைன்னு நமக்கு தெரியாது, அது பிரிஞ்சுப்படும். அதனால ஒரு பரம்பரையா இருக்கணும். அதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் அமைச்ச ஒரு பரம்பரை தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 74 சிம்ஹாசனாதிபதிகள்ல கிடாம்பியாச்சான் மூலமாக சமாஸ்ரயண பரண்யாச பரம்பரை, காலக்ஷேப பரம்பரை திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக, எங்களாழ்வான் மூலமாக அப்படி சேர்ந்தது. அதனால அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த சுவாமி வேதாந்த தேசிகன் முன்னோர் மொழிந்த, தன் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் ஞாச வித்யா அப்படின்னு பேர். 32 வித்யாஸ்தானங்கள் இருக்கும்பா, 32 டைப்ஸ் ஆஃப் பிரம்ம வித்யாஸ். அதுல ஒரு வித்யாக்கும் ஒரு ரவுட் இருக்கும். அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப இன்ஜினியரிங்னு போன உடனே சொல்லுவா எவ்வளவோ ஸ்ட்ரீம் இருக்கு, சிலதெல்லாம் காமன். அதாவது எல்லா இன்ஜினியரிங்கும் சிலதெல்லாம் காமன். இப்ப மேத்ஸ் 1, பிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, இதெல்லாம் எப்பேற்பட்ட சிவில் இன்ஜினியரானா இருந்தாலும் அதை கம்பல்சரி கோர்சஸை படிக்கணும், பேசிக் கோர்சஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கோர்சஸ். கெமிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் படிக்கணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் படிக்கணும், இதெல்லாம் பேசிக் கோர்சஸ்.
அப்புறம் தான் நம்ம டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிப்போம். இல்லை சுவாமி, நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறேன், உடனே மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆபரேஷன், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆபரேஷன், தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட். சிவில் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், அப்ளைடு இன்ஜினியரிங் அதெல்லாம் போட்டு ஒரு சப்ஜெக்ட். எலக்ட்ரிக்கல்னா உடனே அந்த என்னென்னவோ இருக்கு, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்துட்டாரு, அதெல்லாம் வரும். அதனால அதுக்குன்னு வச்சிருக்கா மாதிரி நம்ம 32 பிரம்ம வித்தைகள்ல இந்தந்த வித்தைக்கு என்னென்ன பண்ணணும்னு வச்சிருக்கா. அதெல்லாம் படிச்சுட்டாலே நமக்கு பயம் வந்துடும். ஏன்னா அது சொல்றதெல்லாம் பார்த்தா தார வித்யான்னு சொன்னா அது என்னவோ இப்படி தியானம் பண்ணணுமா, அந்த தியானத்துல அந்த ஜோதி அப்படி அசங்காம தியானத்துல இருக்கணுமா, இதெல்லாம் இங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால அந்த 32ல ஒரு வித்யை உண்டு, ஞாச வித்யான்னு பேர். அது யாரும் ஆண்டதே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அது ரொம்ப சிம்பிள். அவ ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எது ரொம்ப சுலபமா இருக்கோ அது நம்ம வேண்டான்னு விட்டுட்டா. இப்போ சில பேர் என்னன்னா இருக்கிறதுக்குள்ள சுலபமா இருக்கக்கூடிய பக்ஷணம் பண்றதுல சாமர்த்தியம். இப்ப என்னன்னா நான் இது புதுசா கேட்டேன், அந்த காலத்துல திரட்டு பால் பண்ணணும்னா பாலை நன்னா கொதிக்க விட்டுருவா. அது கொதிச்சுட்டே இருக்கும், அது எப்போ முடியறதுனே தெரியாது. அது கேஸ் எல்லாம் தீர்ந்து போய் அதை நம்ம எடுத்துட்டு அத்தை போட்டு இத்த அணைஞ்சு அப்படி மினுக்குன்னு இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ரொம்ப அழகா இப்பெல்லாம் ஒரு டெக்னிக். ஆத்துல போனேன் திரட்டு பால் பண்ணணும்னா 10 நிமிஷத்துல ஆயிடுத்து. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், என்னது இது 10 நிமிஷத்துல திரட்டு பால், அக்னிக்குள்ள நீங்க அப்படியே பாலை போட்டாலும் நாளை ஆகுமே என்னன்னு பார்த்தா அது என்னவோ இப்பெல்லாம் கண்டென்ஸ்ட் மில்க் வருதான். அதுல நீங்க தயிரோட கலந்து அதை ஒன்னா அப்படி கலவை போட்ட 10 நிமிஷத்துல மைக்ரோவன்ல அது ஆயிடுறது. பார்த்தேடா அப்படின்னா என்ன, சில பேர் என்னன்னா பண்ணா நான் ஒழுங்காதான் பண்ணுவேன், அந்த 10 மணி நேரம் கொதிக்க விட்டுட்டு அந்த திரட்டு பால் வர நம்ப. சில பேர் சாமர்த்தியமா என்ன பண்ணிடுவா, ஐயா இதெல்லாம் யாரும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பான்னு அந்த அந்த கண்டென்ஸ்ட் மில்க் அவனே ஏற்கனவே கொதிக்க வச்சுதானே அது கொடுக்குறான், அதனால அதுல கொஞ்சம் போட்டுட்டோ பண்ணிடுறோம். இதுதான் ஞாச வித்யா. பகவானே சுலபமா நம்ம காக்கி வச்சிருக்காரு. ரிஷிகள் அதை எடுத்துக்கல. ஏன்னா அவ என்ன சொன்னா ரொம்ப சுலபமா இருக்கு சுவாமி, ரொம்ப சிம்பிளா இருக்கு, நம்ம முயற்சி ரொம்ப குறைச்சலா இருக்கேன்னா. ஆனா தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரர் எல்லாம் பார்த்தா இப்ப இருக்கிற கலியுகத்துல இதுவே வெறும் கஷ்டமா இருக்கும் இல்லையா. பரநியாசம் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய டஃப் ப்ராசஸா இருக்கு. ஒண்ணுமேல அவர் எதுக்க போய் நின்று நான் சரணாகதி பண்றேன்னு சொல்றதே அதுக்கு நம்ம அவ்வளவு யோசிக்கிறோம். அப்படின்னா நம்ம மத்த 31 பிரம்ம வித்யைகள் இருக்கு, அது ரொம்ப கஷ்டம்னுங்கிறதுக்காக 32வது வித்யா ரொம்ப சுலபமான வித்யா, பகவானால் விரும்பப்பட்ட வித்யா, நமக்கு அறுதியாக உறுதியிட்டு மோட்சத்தை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய வித்யா ஞாச வித்யா அப்படின்னு பேர். 32 வித்யாக்கள்ல 32வது வித்யா ஞாச வித்யா. ஞாச வித்யாக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா சுவாமி? ஞாச வித்யா பாருங்க, அது வந்து முழு வார்த்தையால கமல கமலம், இது நயாசன்னு இல்ல, ஞாச வித்யா. ரொம்ப கஷ்டமா இருக்கே சுவாமி, வேற ஏதாவது இருக்கா? தெரிஞ்ச வார்த்தையா சொல்லுங்களேன். பிரபத்தி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். சரணாகதி, அது பல பேர் என்ன சரணாகதிம்பா, அது சரணாகதி கிடையாது. சரணம்னா கால், சரணம்னா புகுவது, பெருமாள் கிட்ட சரணம் புகுவது. சரணம் கால், சரணம் புகுவது. நம்ம துவயத்துல சொல்லும் போது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, ரொம்ப வார்த்தையை ஜாகிரதையா வச்சு சொல்லணும். அதனாலதான் அந்த சரணாகதி பிரபத்தி பரநியாசம் ஞாச வித்யா இதெல்லாம் கிட்டத்தட்ட பரியாய வாச்சக சப்தங்கள், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதுல ஞாச வித்யாவை பத்தி பிரபத்திய பத்தி சுவாமி தேசிகன் பல பல கிரந்தங்கள், கிட்டத்தட்ட அவருடைய எல்லா கிரந்தங்களுமே சரணாகதிக்காகத்தான். ஆனால் சரணாகதின்னு சொன்ன கிரந்தங்கள் சிலது. அதுலதான் ஞாச தசகம், ஞாச திலகம், ஞாச விம்சதி அப்படின்னு 3 ஸ்தோத்திர பிரபந்தங்கள். அதை தவிர்த்து 4வது ஒண்ணு சரணாகதி தீபிகா அப்படின்னு பேர். இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா திருவெக்கா, அதுதான் யதோக்தகாரின்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிற பெருமாள் திருவெக்கா. திருத்தங்கா, நீங்க வந்து திருநெடுந்தாண்டங்க சேவிச்சேன்னா அதுல வரும் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அதுல திருத்தங்கான் இருக்கு. திருத்தங்காக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? தூப்பு.
திருத்தங்காங்கிறது திவ்யஸ்தலம். அங்க இருந்த அக்ரஹாரத்துக்கு தூப்புல். ஏன்னா அங்க இருந்த வாழ்னா ரொம்ப வைதிகாலம். அதனால அவளுக்கு தர்பை எல்லாம் ஒரு கட்டு 2 கட்டு இல்ல, சுத்தி முத்தி இருந்தாதான் எங்கேயாவது போய் பறிக்க முடியும். அதனால அந்த அக்ரஹாரம் முழுக்க தூய புல்லான தர்பையை வளர்த்தார்கள். தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் தூப்புல் அப்படின்னு பேர். அதனால அது பல பேர் தூப்பில்லும்பா, தூப்பில் எல்லாம் அல்லது தூப்புல், தூய புல். அதனால அந்த தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் திருத்தங்கா. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் லோகத்தையே வெளிச்சம் கொடுத்தவர், தீப பிரகாசன், விளக்கொளி. அதனால அந்த தீபிகையை கொடுத்தவன். அவங்கிட்ட சரணாகதி பண்ணார் தேசிகன். சரணாகதி தீபிகா. அதனால சரணாகதி தீபிகா 4வது கிரந்தம். ஞாசத்ரயம்னு பேர். ஞாச தசகம், ஞாச திலகம், ஞாச விம்சதி. ஆனா இந்த ஞாச 3த்துலயும் பாக்கி 2 பிரபந்தங்கள்ல ரொம்ப அழகான அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஞாச தசகம் ஒரு சுருக்கமான கிரந்தம், சுலபமான கிரந்தம். தேசிகன் இதை விட சுலபமா எழுதியிருக்கவே முடியாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சுலபமா எழுதினார். ஏன்னா அவர் எழுதினாலே கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். ஆனா அவரே நமக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப சுலபமாக்கிட்டார் அதை. அந்த 10 ஸ்லோகங்களுக்கு ஞாச தசகம் அப்படின்னு பேர். அதனால பரம்பரை, குரு பரம்பரை, ஞாச வித்யா, பிரபத்தி. பிரபத்திக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய 4 கிரந்தங்கள், தேசிகன் சாதிச்ச 4 கிரந்தங்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய ஞாச தசகம். அந்த ஞாச தசகத்துல 10 ஸ்லோகங்கள். இதுக்கு சில சிறப்புகள்லாம் சொல்லியிருக்கா. 2-3 பெரியவாளுடைய வியாக்கியானத்திலேருந்து சுருக்கமா சொல்றேன். நான் அல்பஸ்ட காலம் குறைச்சல் 10 ஸ்லோகம் சொல்லணும். அதனால சுருக்கமா சொல்றேன். 1. 2வது, இந்த ஞாச தசகத்துக்கு ஒரு பெரிய தனித்தன்மை உண்டு. தனித்தன்மைனா யூஎஸ்பி. நீங்க ப்ராடக்டை டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரே ஒரு விஷயத்தை கேட்டர் பண்றது 2 கம்பெனி. Both companies offer the same product or a similar product. How will you want to prove that one is better than the other? Then that company will market. இந்த ப்ராடக்ட்ல பாருங்க, ஒத்துக்கிறேன், அந்த கம்பெனியில இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கு. ஆனா ஒண்ணு இருக்கு, அது இன்னொரு கம்பெனியில இல்ல. இதுதான் இதனுடைய தனித்தன்மைன்னு சொல்றோம். தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் தனித்தன்மை சொல்லலாம். ஸ்ரீஸ்துதி வெறும் பிராட்டியின் பெருமையை பத்தி ரொம்ப ஆச்சரியமா பாடின கிரந்தம். பூஸ்துதி பூமாதேவியை பத்தி ரொம்ப சுருக்கமா அழகா பாடின கிரந்தம். நம் ஆழ்வார்கள்லயே பெண்ணாயும் தேவிமார்கள்ல பிராட்டியாயும் இருக்கக்கூடிய நீலாதேவியான நப்பின்னை பிராட்டியான ஆண்டாளை பத்தி பாடியது எது? அதுதான் கோதாஸ்துதி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒரு தனித்தன்மை. ஞாச தசகத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஸ்ரீஸ்துதி முடிக்கிறீங்க. எப்படி முடியும்? கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌளி மந்தார மாலா சம்பத் திவ்யா மதுவிஜயினஹ சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனு உபசித குருபக்தே உத்திதம் வெங்கடேஷாத். யார் இந்த வெங்கடேஷன்? சுவாமி தேசிகன். ஆச்சா. அதனால தியாகராஜனுத, தியாகராஜ பூரித அப்படின்னு முடிக்கிற மாதிரி வெங்கடநாத அப்படின்னு முடிக்கிற. சரி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் எடுத்துட்டாலும் வரும், எல்லாம் வரும். ஞாச தசகத்துல எங்க வருது? ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் அச்சீகர ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிக நிர்பரஹா வருதா? எங்க தேசிகன் வரார்? ஏன் வரலன்னு கேட்டா, தேசிகன் சொல்றார், இந்த கிரந்தமே நான் என்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிச்ச உடனே என் பேருன்னு ஒண்ணு இருக்குமா லோகத்துல? சமர்ப்பிச்சாச்சு. இதேதான் அமலனாதிப்பிரான் பாடினார். அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு எம்மை ஆட்படுத்திய விமலன் நிமலன் நீர்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான்னு பாடினார். அடுத்தது அந்த கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடின்னு கண்களை பாடினார். அப்புறம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சங்க சக்கர முத்திரைகளை பாடினார். பிரபந்தத்தை முடிக்கணும். ஏன்னா திருப்பானாழ்வாருக்கு டைம் பாஸ் ஆகணும். ஏன்னா இப்போ கோவில்ல லோகசாரங்க முனி சுமந்தன் வரார், ஒரு பாசுரமா பாடின்னு வரார். கடைசி பாசுரம் இப்ப பெருமாள் எதிர்க்க பாடணும். அப்ப அவர் பேரை போடணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன். ஷடகோபன் ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அதனால கொள்ளிக்காவலன், கூடல் நாயகன், கோழியர்கோன், குலசேகர ஆழ்வார் சாதிச்சிருக்கார். வில்லிபுத்தூர் கோதை சொன்ன ஈரைந்தும் வல்லவர் வாயுணன் மக்களை பெற்று மகிழ்வரை கோதை பேருண்டு. திருப்பானாழ்வார் சொல்லியிருக்கணும் இல்லையா, பாணன் பெருமாள் பாடியதோர் ஏதாவது சொல்லணும். சொல்லல. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயின் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா சொல்லிட்ட.
சுவாமி மற்றொன்றினை காணான்னு விட்டாரே, இது பேரை சொல்லலையேன்னு கேட்டா அதுக்குதான் சொல்றாரு சுவாமி தேசிகன். எதுக்கு அவர் சொல்லணும்? தன்னை இன்னொரு விஷயத்த பார்க்க மாட்டேன்னு விட்டார், தம் பேரை போட்டுட்டா இன்னொரு விஷயத்த பார்த்ததா அர்த்தம் வந்துருமேன்னார். அதனால நியாச தசகம் சுவாமி தேசிகன் தன் பெயரை போடாமல் சாதிச்ச ஒரு ஆச்சரியமான, முத்திரையை போடாமல் சாதிச்ச கிரந்தம். இதுல 10 ஸ்லோகங்கள். முதல் 4 ஸ்லோகங்கள் துவய மகாமந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு, துவய மகாமந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. 5வது ஸ்லோகம் 5, 6, 7, 8, 9 5 ஸ்லோகங்கள் பிரபத்தி சாஸ்திரத்தின் பெருமையை பத்தி சொல்றதுங்கிறார். முதல் 4 ஸ்லோகங்கள் துவய மகாமந்திரம். துவய மகாமந்திரம் என்ன? 2 வரிகளோடு கூடிய மந்திரம். பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு பேரு. முதல் வரி பூர்வார்த்தம், 2வது வரி உத்தரார்த்தம். பூர்வார்த்தம் எது? அதுதான் ஸ்ரீமன்னு நாராய். இந்த மாதிரி மந்திரத்தை பொதுவா சதஸ்ல சொல்றது வழக்கம் இல்லை. ஆனா சதஸ்ல சொல்றது வழக்கம் இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் சமாஸ்ரயணம் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இது சொல்றது. அப்படி யாருக்கும் ஆகலைன்னா பண்ணிட்டோம் வந்துடணும்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். இது யாருக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இந்த காலத்தை சொல்ல முடியாது. அதனால இன்னொரு ரிக்வெஸ்ட்னா, மந்திரத்தை சொல்லாமையும் இருக்க முடியாது. இப்ப அர்த்தம் சொல்லணும்னா இது பாருங்க, ஒரு மந்திரம் சொல்லுவேன், அதுதான் உங்களுக்கு தெரியுமே அந்த மந்திரம் அப்படின்னா எவ்வளவு வாட்டி நான் ஜாடையே காமிச்சுட்டு இருக்குது. துவய மகாமந்திரம் சொல்ல வேண்டாமா? அதனால இந்த இடத்துல 2 பாதிகள், முதல் பாதி 2வது பாதி, பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். அதுலதான் சொல்ற ஸ்ரீமன்னு நாராயண சரணம் சரணம் பிரபத்யே. 2வது வரி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பூர்வார்த்தம் முதல் வரி, உத்தரார்த்தம் 2வது வரி அப்படிங்கிற. அதனால இந்த பூர்வார்த்த உத்தரார்த்தங்களின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்க சொல்றார். ஆச்சா, இந்த பூர்வார்த்தத்துக்கு தான் முதல் 3 ஸ்லோகங்கள். 4வது ஸ்லோகம் உத்தரார்த்தத்துக்காக. அடுத்த 5 ஸ்லோகங்கள் 5லேருந்து தொடங்கி 9வது ஸ்லோகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பாவைன்னு சொன்னா முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை, 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள் ஆண்டாள். 16வது பாசுரம் வாயில் காப்பானை எழுப்பினாள். 17வது பாசுரம் நந்தகோபாலன் யசோதை பலராமன் கண்ணனை எழுப்பினாள். 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை எழுப்பினாள். 21 தொடங்கி 25வது பாசுரம் வரை கண்ணனை எழுப்பினாள். 26ஆம் பாசுரத்தில் கண்ணனை கண்டாள், அவனை பாடினாள். 29வது பாசுரம் வரை. 30வது பாசுரத்தில் பலன் கேட்டாள். அதனால முதல் 25 கிருஷ்ணரை வரைக்கும் எழுப்புறது, எல்லாரையும் எழுப்பிட்டு கிருஷ்ணரை வரைக்கும் எழுப்புறது. கடைசி 5 பலனை பிரார்த்தனை பண்றது. முதல் 25 உபாயத்தை சொல்றது, அடுத்த 5 உபேயத்தை சொல்றது. அதனால்தான் முதல் 25 ஐந்தும், கடைசியா இருக்கக்கூடிய 5 பலனை பிரார்த்தனை பண்றது 5. அதனால ஐந்தும் முதல் 25, 5 கடைசி 5 அப்படிங்கிற மாதிரி இந்த நியாச தசகத்துல முதல் 4 ஸ்லோகங்கள் துவய மகாமந்திரத்தின் அர்த்தம். 5வது பாசுரம் தொடங்கி ஸ்லோகம் தொடங்கி 9வது ஸ்லோகம் வரை சரணாகதியின் பெருமையை பற்றிய அர்த்தம். 10வது ஸ்லோகத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் எடுக்கிற அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேது புதஹா. புதஹான்னுட்டார். இந்த கடைசி வார்த்தையில தான் எப்பவுமே சொத்துக்கி இருக்கும் அழகான அர்த்தம். கண்ணன் சொன்னார், சர்வதர்மானு பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இதுல சர்வதர்மான விட பாபேப்யவை விட அகம் மோக்ஷமிஷ்யாமின்னு சொல்றதை விட மா சுச்சஹா தான் வசதி. அதனால்தான் வரதராஜர் தேவப்பெருமாள் இன்னைக்கும் கையில சாத்தின் இருக்க வைர வார்த்தைகளை மாசுச்சா. அது என்ன சுவாமி அவ்வளவு வசதியான்னு கேட்டா, மாசுச்சான்னா கவலைப்படாத. ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லணும்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கவலைப்படு பழணும், என்ன பண்றது, குழந்தை எழுப்பினா படிக்கணும்னா கவலைப்படணும்னா எல்லாரும் சொல்லுவா. கவலைப்படாதீங்கன்னு யாராவது சொல்வாளா? சொன்னவாளால நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியுமா? பல பேர் சொல்லிடுவாரு, பெருமை கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லி, ஐயோ கஷ்டத்தெல்லாம் சொல்றோம், ஐயோ பாவமா இருக்கு கவலைப்படாதீங்கோம்பா.
கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லுவாடு வழி கவலையெல்லாம் தீர்த்து வைக்க மாட்டான். ஒருவேளை தப்பி தவறி நமக்கு ரொம்ப பாவம் பண்ணியிருந்தா அவளே கவலை கொடுக்குறவாளாவும் இருப்பான். ஏன்னா அவளே கொடுத்துட்டு கவலைப்படாதீங்கோ அப்படின்பா. என்ன பண்றது, கவலையே வடிவெடுத்த வடிவமா நீர் வந்துள்ளீர், அதனால நீரா சொல்றது. அதனால கவலைப்படாதேன்னு சொல்றவருக்கு கவலையை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். பெருமாள் சொல்ற மாசுச்சகா, கவலைப்படாதேங்கிற. அதனால அந்த முழு சரம ஸ்லோகத்துல கடைசி 2 வார்த்தை மாசுச்சகா, கவலைப்படாதேங்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நமக்கு பிடிச்சதுதான் நம்ம அப்பாவாய் அம்மாவாய் அன்னையாய் அத்தனாய் நம்மை ஆண்டிடும் தன்மையான தேவப்பெருமாள் வரதராஜன் மாசுச்சகான்னு தரிச்சுட்டு இருக்கார். அதனால அந்த ஸ்லோகத்துல ரொம்ப தொக்கி நிற்பது மாசுச்சகா. நம் ஸ்லோகத்தில் அகம் மத்ரக்ஷண பரஹ, மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத்து புதஹா அப்படிங்கிற. புதஹான்னு சொன்னா விவேகின்னு அர்த்தம். நம்மளை பார்த்து தேசிகன் சொல்ற விவேகியே, அவருக்கு ஒரு எண்ணம், நமக்கெல்லாம் ஞானம் விவேகம் இருக்குன்னு. விவேகி, விவேகின்னா என்ன சுவாமின்னா ஒன் வித் த விஸ்டம்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்ன சுவாமி விஸ்டம் டூத்துரே ட்ரபிள் கொடுக்கறது எடுக்க போயிட்டேன்னு. அது இருந்தா தானே சுவாமி முதல்ல கவலைப்படலாம். அதனால அதெல்லாம் எடுத்தா என்ன. அதனால விஸ்டம்ங்கிறது தான் விவேகம். எது வேணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். பல குழந்தைகள்லாம் சொல்லும், why do you want to go to the temple, அது பண்ணணும், பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார். ரொம்ப அப்படியே தார்க்கிகன் மாதிரி பேசும், கவிதா தார்க்கிக கேசரினான்னு சொல்லிடலாம், அவ்வளோ நல்லா பேசும். அதே சில குழந்தைகள் போக போக சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கேட்போம், நீ இவ்வளவு லாஜிக் பேசுற, அம்மா கடவுள் எங்கே, இது எங்கே, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கார், அதை பண்றார் இதை பண்றாருங்கிற. நீ தானே நன்னா படிச்சிருக்கேன்னு அம்மா கேட்கணும் பிள்ளைய. ஆமா அப்படிங்கும். உனக்கு கத்து கொடுத்துருப்பாளே, சிகரெட்டு பிடிச்சா உடம்புக்கு கெடுதல்னு, கெடுதல்னு தெரிஞ்சுட்டோம் ஏன் பண்ற. அப்போ அது சொல்லும் எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கு சிகரெட் கெடுதல்னு, ஆனா அதை பயன்படுத்த கூடாதுங்கிற விவேகம் இல்லை. One who is qualified enough doesn't make him educated. இல்லையா? அதனால இப்போ பெரிய பெரிய நிறுவனம்லாம் பார்க்குறோம், பிக் 4 பிக் 3ங்கிற, அதில் ஒருத்தர் பெரியவரே கேஸ்ல மாட்டின்னு விடுறார். என்னன்னா அவரே தப்பு பண்ணி வச்சிருக்கார். அப்படின்னா அப்பேற்பட்ட படிச்சவர், ரொம்ப ரொம்ப மெத்த படிச்சவர், விவேகம் இல்லாம போயிடுத்து பாருங்க. நேர் வழியில நம்ம சம்பாதிக்கணும், தவறான மொழியில சம்பாதிக்க கூடாது, அது கையில தங்காதுங்கிற அந்த விவேகம் இல்லை. அதனால தேசிகன் சொல்றார் புதஹா, இதை படிக்கிறவாழ்னா நல்லவாழான்னு இருப்பார்னு தேசிகனே சொல்றார். அது வாஸ்தவம் தான். தேசிகனுடைய கிரந்தத்தை படிக்கிறவாளோ படிக்க போறவாளையோ தேசிகன் நல்லவாளா திருச்சிருவர். அவருடைய வாக் சுத்தி அப்படி. அதனாலதான் சொல்றார், சீரொன்னு தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே. தேசிகன் சொன்ன 120 கிரந்தத்தையும் நீங்க சேவிக்க வேண்டாம், 100 சேவிக்க வேண்டாம், 50 சேவிக்க வேண்டாம், 10 சேவிக்க வேண்டாம், ஒரு கிரந்தம் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கோங்க, ஒரு வார்த்தையை சொன்னா கூட மோட்சம் கிடைச்சிருமா. சுவாமி முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா, இதுக்கு மெனக்கெட்டு தத்துவ முக்தாகலாபமோ பாதுகாசாசனம் 1000 2000 எழுதி வச்சிருக்காரு அவர் மாட்டுக்கு. ஓரொன்று தானேன்னா முதல் வார்த்தையை சொன்னாலே போரும். அகம் மத்ரக்ஷண பரஹ, அகம் சொன்னாலே போருங்கிறார். ஆனா கன்னடத்துல சொல்லுவா, நான் ಹೋಗಿದ್ರೇನೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அகங்கிற அந்த அகங்காரம் போனாதான் என்னால மோட்சத்துக்கு போக முடியும்பா. அதனால இந்த இடத்துல தேசிகன் எடுக்கிறார் புதஹா, விவேகியே. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, ஸ்வரூப பரத்தை கொடுக்கணும். எப்படி ரூபம் ஸ்வரூபம், உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கிறது ஸ்வரூபம். இது வேடிக்கை என்னன்னா, ரூபம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிரத்யட்சமா தெரியுது. ஸ்வரூபம்ங்கிறது நம்ம பகவானுக்கு அடிமைப்பட்டு இருக்கோம், சேஷனா இருக்கோங்கிறது தான் ஸ்வரூபம். அது கண்ணுக்கு தெரியாது, ஆத்மாவே முதல்ல தெரியாது, ஆத்மாவோட ஸ்வரூபம்லாம் தெரியாது, ஆனா ரூபம் தெரியாது. ஆனா சம்பிரதாயத்தை பொதுவா சொல்ல, ஸ்வரூபத்தோட வாங்கோ அப்படின்பா. ரூபத்தோட வாங்கும் தானே சொல்லணும், ஸ்வரூபத்தோட வாங்கோ. அந்த ஸ்வரூபம்ங்கிறது அந்த இடத்துல ஆத்மா வரைக்கும் பரியோசிச்சுடுறது. அது ஸ்வரூபத்தோட எதுக்கு வரணும், அதுதான் எப்பவுமே சித்தமா இருக்கே ஸ்வரூபத்தோட. அதனால அகம் மத்ரக்ஷண பரஹ, அதனால அகம் மத்ரக்ஷண பரஹ, நான் செய்வது இல்லை அப்படிங்கிற பரத்தை கொடுத்துடணும். எப்படி சுவாமி பண்றதுன்னா, ரொம்ப விஷயம். ஒரு கைங்கரியம் பண்றோம், நீங்க தான் அதுக்கு நன்னா பண்றீங்களா? இல்ல இல்ல, எங்க ஆச்சாரியன் பண்ணார், எங்க பகவான் பண்ணார். ஆமாமா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், நான் தான் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுங்கோ, அப்போ அந்த அகம் மத்ரக்ஷண பரஹா வராம போயிடும். ஆனா இது என்ன ஒண்ணுன்னா, நம்ம சம்பிரதாயத்துல பொதுவா வாய்ப்பேச்சு ரொம்ப சாமர்த்தியம் நம்மளாம், அத கொஞ்சம் குறைச்சுண்டு ஆத்மா வரைக்கும் இருக்கக்கூடிய ஞானத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பரிபாஷையிலேயே நம்ம பாதி நேரம் கழிச்சுக்கிறோம் இல்லையா? நீங்க தேவல்னு சொல்லணும், தேவரீர்னு சொல்லணும். என்ன சுவாமி தேவல்னு சொன்னாலும் தேவரின்னு சொன்னாலும் மனசுல தோணணுமே, சுவாமி ஏழனா
ஏழனம் ஏழனம் அடியன் ஏழனம் பின்னாடி போனோம்னா ஏழனம் பண்றது அது இருக்கக்கூடாது பாருங்க. அதனால எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரையும் நம்ம ஆன வரைக்கும் முன்னாடியும் பேசக்கூடாது பின்னாடியும் பேசக்கூடாது. பின்னாடி பேசுறதா இருந்தாலும் திருத்துற மாதிரி பேசணும். அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னா நன்னா திருந்துவர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது பகவான் தான் செய்தார், இது தேவையில்லையே சுவாமி, ஏதாவது நம்ம தப்பு பண்ணிவிட்டா கூட எல்லாம் பகவான் தான் பண்ணார்னு சொல்லலாம் இல்லையா. நியாசத்தை பொறுத்த வரைக்கும்ங்கிறார் தேசிகன். அதாவது பொதுவான இப்போ ஒருத்தர் கொலை பண்ற, யார் சுவாமி பண்ணார்னா எல்லாம் அஹம்மத்ரக்ஷண பரஹா, எல்லாம் பகவான் தான் பண்ணார்னு சொன்னா பகவானை தான் ஜெயில தூக்கி போடணும், அது அர்த்தம் இல்லை. என்னன்னா பகவான் நமக்கு விவேகம்னு ஒண்ணு கொடுத்திருக்கார். அந்த விவேக ஞானத்தோட நம்ம ஒரு நல்ல காரியம் பண்றோம், அது நம்ம பண்றோம். இல்லாம கெடுதலா பண்ணிட்டோம்னு வச்சுங்கோ, அதுவும் பகவானுடைய ஊக்குதலின் பேரால் சாஸ்திரம் சொன்ன வழிக்கு நாம் செய்த பூர்வ ஜன்ம கர்மா பாபங்களின் பலனாகி இது மூட்டிருக்கு. எப்பவுமே இந்த பாபம் சும்மாவே இருக்காது, நம்ம கூடயே இருக்கோம். அது நம்மளோடையே இருந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ண வச்சிரும். அது தப்பு பண்ண வைக்க கூடாது, உன்கிட்டயே நான் நினைச்சுட்டு இருக்கணும்ங்கிறதுக்காக தான் பாடுறார் தேசிகன். அகம் மத்ரக்ஷண பரஹா, நான் செய்தேன், ஐ அதை விட்டுணுங்கிறார். இந்த ஐங்கிறது ரொம்ப இங்க ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஆத்மா தர்மி ஞான ஸ்வரூபம். தர்மி ஞானம்ங்கிறது நான் நான் நான்னே சொல்லிட்டு இருக்கோம். அந்த நான் போயிடுத்துனா நம்ம இருக்க மாட்டோம். ஆத்மாவுக்கு ஒரு சத்தே அந்த நானுங்கிற புத்தி தான். அந்த நான் அவர் சொல்லல, நான் செய்தேன்னு ஒரு அகங்காரம் இருக்கு பாருங்க, அதை பண்ணாதீங்க, பகவான் கிட்ட கொடுத்துருங்கோ. அகம் மத்ரக்ஷண பரஹா, மத்ரக்ஷண பலம், பலம் அதோட நிறுத்திக்கலாம். ததாங்கிறது அப்புறம்னு அர்த்தம். அதனால மத்ரக்ஷண பலம். மத்ரக்ஷண பலம்னா நாம் ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்தினால் வரக்கூடிய பலன் நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது என்ன சொல்றோம்னா, இப்போ இந்த காரியம் பண்ண எவ்வளவு பேரு சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுறது, எவ்வளவு பேரு சொன்னாங்கிறது பலன் ஆயிடுறது. அப்ப நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுறது. அதையும் பகவான் கிட்ட சொல்லணும். ரொம்ப ஜாகிரதை. இந்த சரணாகதியில என்ன சுவாமி இருக்கிறத பார்த்தா பேசவே முடியாது போல இருக்கு. ஏன்னா வாயை திறந்தாலே நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு தான் வருது. எல்லாம் பகவான் பண்ணாரு, எல்லாம் பகவான் பண்ணார்னா அது ரொம்ப டிராமாட்டிக்கா போயிடுறதுன்னா, மனசளவுல நம்ம ரொம்ப பகவான் கிட்ட அந்த பிரதிபக்தி வச்சிருக்கணும். அது யாருக்கும் நம்ம சொல்லவே வேண்டாம். இப்ப இன்னொருத்தருக்கு காமிக்கவே வேண்டாம். இன்னொருத்தருக்கு நான் சஹஸ்ரநாமம் சொல்றேங்கிறது தெரியவே வேண்டாமே, பகவானுக்கு தெரிஞ்சா போறோம். ஏதோ கோஷ்டியா சொல்றோம்னா ஓகே. ஆனா பெருமாளுக்கு தெரியணும். அந்த பெருமாளுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மத்ரக்ஷண பலம் ததா நமம. அந்த என்னுடையது, நான் என்னுடையதுங்கிறது வேற. அகம் நான், நான் செய்தேன். அடுத்தது பொசெஷனை பத்தி சொல்லும்போது, இது யார் புஸ்தகம், இது என்னுடைய புஸ்தகம் அப்படின்னு. அதனாலதான் அந்த காலத்து பெரியவாள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டா, இப்ப பாருங்களேன், இது மாமியோட புஸ்தகம். யார் புஸ்தகம்னு கேட்டா மாமி என் புஸ்தகம் தான் சொல்லி ஆகணும். ஆனா டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருது. இதுல என் புஸ்தகம்னு சொல்லிட்டா மமக்காரம் வந்துருது. இப்போ அப்படின்னா என்ன பண்ணிடலாம், மாமி இப்ப என் புஸ்தகம் இல்லைன்னா நான் எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அந்த வீட்டுக்குள்ள உங்க ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. போறோம், இப்போ போனோம்னா பாக்குறோம் வீடு நன்னா இருக்கு. யார் வீடு, அந்த மாமி ரொம்ப ஞாச தசக உபன்யாசம் கேட்டிருக்கா, அதனால எம் வீடுன்னு சொல்ல முடியாது. இப்ப யார் வீடுன்னா அது எப்படி சொல்றது அப்படின்னு மாமி தவிக்கிறா. அப்ப அவர் சொல்லிடுறாரு வந்தவர், இது எம் வீடு அப்படிங்கிறார். இது எப்படி கஷ்டமாச்சே. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் சம்பிரதாயத்தை, அதுதான் நமக்குலாம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பரிபாஷையில அடியேன்னு கத்து கொடுத்துருக்கா. இந்த அடியேன் என்ன ஆயிடுறது, அடியேனுங்கிறது ஆத்மா வரைக்கும் மட்டும் போகாம ஆத்மாக்குள்ள பரமாத்மா வரைக்கும் போயிடுறது. அடியேனுள்ளான் உடல் உள்ளான் ஆழ்வார். அடியேனுக்குள்ள இருக்கிறவர் உடல் உள்ளான். அந்த அடியேன் உள்ளான்னு சொல்லும் போது ஆத்மாக்குள்ள பரியவசிக்கின்ற பரமாத்மா வரைக்கும் போயிடுறது. அதனால இப்ப அடியேனுடையதுன்னு சொன்னா பொதுப்படையா மாமிதான் இருக்கும். ஆனா அது மறுபடியும் பகவானுக்கு போயிடுறது. அதனால நம்ம வார்த்தையில ரொம்ப அழகா அடியேனுங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்கா. அடியேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஒண்ணுமே இல்லை, யார் இந்த தப்பு பண்ணான்னு கேட்டா அடியேன் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லிடலாம். அவர் பண்ணல, அந்த ஜீவாத்மா பண்ணல, அது பெருமாள் வரைக்கும் போயிடுறது பாருங்க. அதே பண்ணிவிட்டார் அடியேன்னு சொல்லலாம். அதனால மத்ரக்ஷண பலம் ததா நமம, என்னுடையது அல்ல. திஸ் இஸ் நாட் மை பொசெஷன். நான் என்னுடைய, என்னால் செய்யப்படவில்லை. நமம ஸ்ரீபதே ரேவேத். அதனால அகம் மத்ரக்ஷண பரஹா, அகம் அந்த ஐனஸை விட்டுணும். மத்ரக்ஷண பலம் ததா, அதனால் வரக்கூடிய பலம் ஃப்ரூட்ஸை விட்டுணும். நமம மமகாரத்தை விட்டுணும், மைண்ட்.
ஸ்ரீபதே ரேவேத். எல்லாமே இது யாருக்கு போய் சேரணும்னு கேட்டா ஸ்ரீபதி ரேவேத். ரொம்ப அழகா எடுக்கிறார் பாருங்க தேசிகன். நாராயணன் சொல்லல, ஏன்னா நாராயண சப்தத்தை ஸ்ரீ எங்க இருக்கான்னு கொஞ்சம் கஷ்டம். நீங்க ரொம்ப சம்ஸ்கிருதத்தை வச்சு நாராயணாமயணம் எஸ்ய சஹா நாரத்துக்குள்ள ஸ்ரீ பிராட்டி இப்படி மறைஞ்சுட்டு இருக்கா, லுப்தமா மறைஞ்சுட்டு இருக்கா, உள்ள மறைஞ்சுட்டு இருக்கா, இவ்வளவுதான் நம்ம சொல்லணும். சாட்சாத்தான வார்த்தை ஸ்ரீபதே ரேவேத். ஸ்ரீக்கு பதி அப்படின்னா ஸ்ரீ சம்பந்தம் இருக்கு. அதனால திவ்ய தம்பதிகள் கிட்ட நம்ம கொடுத்துடணும். தேசிக சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேஷி தம்பதி. ட்ரீட் த டிவைன் கப்பிள் as your destination. Treat the divine couple as your needs. Don't exclude Pirati anywhere. She is an integral part of the Lord. Don't underestimate her presence. Just because she is benevolent. தேசிகன் எடுக்கிறார் நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா. பேருக்கு பிராட்டிக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. அவளுக்கு இருக்கு இல்லையா, கமலோத்பவா, க்ஷீரோத்பவா, அந்த மாதிரி பிரசன்னாட்சி, நாராயண சமாஸ்ருதா, இந்த மாதிரி பேர் இருக்கும்போது ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா. உங்க பேத்திக்கு இந்த மாதிரி பேர் இருக்கலாம், நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா. பிராட்டிக்குரிய பேர் தேசிகன் கொடுக்குறார். நிகிரகம் அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம், பனிஷ்மெண்ட். ஞாத்தனா தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட். அஜ்ஞாத நிகிரஹான தெரியவே தெரியாது பனிஷ்மெண்ட். எப்போ தெரியாது? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க புதுசா இந்த ஆத்துக்கு முதல் முறையா வந்திருக்கேன்னு வச்சுக்கோ. இந்த முன்னாடி வந்திருக்கேளா? இல்ல முன்னாடி வந்ததில்லை. அப்ப அடுத்த வாட்டி கேட்கும்போது நீங்க என்ன சொல்வேள்? வந்திருக்கேன்னு சொல்வேள். அப்ப என்ன ஆயிடுறது? இன்னி வரைக்கும் வரல, அடுத்த வாட்டி கேட்கும்போது அனுபவம் இருக்கும். இப்போ பிராட்டிக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன்றான்னு சொன்னேரே சுவாமி, நேத்து கொடுத்தாளோ? ஓஹோ, ஒருவேளை நாளை கொடுப்பாளோ? இல்ல, நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா. அவளுக்கு தண்டனைனா அப்போதும் இப்போதும் எப்போதும் என்னன்னே தெரியாது. அதனால அவளுக்கு தண்டனைனா என்னன்னு தெரியாது பாருங்க. அதனாலதான் ரொம்ப சுலபமா என்ன பண்ணிட்டா, உபாயத்திலையும் உபயத்திலையும் பிராட்டி அப்படியே ஒதுக்கிவிட்டா. ஏன்னா அவ எப்படி இருந்தாலும் தண்டனை கொடுக்க மாட்டா. அவளை பெருமாள் ஒதுக்கினாதான் ப்ராப்ளம். அவரை நரசிம்மாவதாரம் எடுத்து கிழிச்சு பண்ணாருன்னா என்ன பண்றது? அவளுக்குதான் தண்டனைனா என்ன தெரியாது. எப்பவுமே இந்த உலகத்துல ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பீப்புளை தான் டார்கெட் பண்ணுவா. கொஞ்சம் கடிபடியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஜாகிரதையா நடந்துப்பா. அவர் சந்திர சூரிய நயன் அப்பிரமேயன், அதனால கொஞ்சம் ஜாகிரதையா நடந்துக்கிறா. எங்க பிராட்டி எல்லாத்துக்கும் அடங்கி போறா பாருங்க. அதனால அவளை அப்படியே ஒதுக்கி வச்சுடுறா. அதுக்கும் அவ ஒண்ணு தப்பு எடுத்துக்கிறது இல்லை. அவ ஜெகன்மாதா இல்லையா, நீ என்னை எப்படி வேணாலும் பாருடா, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேங்கிறா. அது அவளுடைய அனுகிரகம். அதனால ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேது புதஹா. இப்பேற்பட்ட எண்ணங்களோடு அகம்மத்ரக்ஷண பரஹா என்கின்ற எண்ணத்தோடு, நமம அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு, பலத்தியாகத்தோடு, அதாவது மத்ரக்ஷண பலம், அந்த மூணு அகம் மம பலம், இந்த மூணு பரத்தையும் நாம் செய்யவில்லை, பகவானுக்கே சமர்ப்பிக்கின்றேன். பகவான் யார்? பகவதியோடு கூடிய பகவான். ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத். என் ஆத்மாவை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தேசிகன் 2 வாட்டி காஞ்சிபுரத்துல இருந்தார். காஞ்சிபுரம், திருவஹீந்திரபுரம், காஞ்சிபுரம். 2வது வாட்டி காஞ்சிபுரத்துல இருக்கும்போது தேவப்பெருமாள் சந்நிதியில போய் நேர வரதராஜ பெருமாளை பார்த்து, தேவாதிராஜனை பார்த்து, தேவப்பெருமாளை பார்த்து, பேர் அருளாளனை பார்த்து பாடிய 10 ஸ்லோகங்கள் ஞாசதசகம். தேசிகன் பாடுற மாதிரியே நினைச்சுக்கோங்க. அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹான்னு முதல் ஸ்லோகத்தை எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் ன்யஸ்யாம்ய கிஞ்சனஹ ஸ்ரீமன் அனுகூலஹ அன்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் த்வயி. அழகா தேசிகன் எடுக்கிறார். இதுக்கு சரணாகதி லட்சணம்னு பேர். ன்யஸ்யாம் அகிஞ்சனஹ ஸ்ரீமன். 5 லட்சணங்கள் சரணாகதிக்கு தேவை. என்ன? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹ, கோப்த்ருத்வ வரணம், கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபே. 6 விஷயங்கள் தேவை. இதுல 5 அங்கம், 6வது அங்கி. இந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு கேள்விப்படுற மாதிரி நீங்க இதை நீங்க ஒரு மாதிரி சித்தரிச்சு பார்க்கணும். கை, இடது கை, கை வலது கை, கால் இடது கால், கால் வலது கால், திருமுகம், மூக்கு, கண்கள், கொவ்வை, செவ்வாய், கழுத்து, இதெல்லாம் அங்கங்கள். அங்கி எது? இதை தாங்கிறது? ஆத்மா. ஆத்மா மட்டும் நகர்ந்து தான் புதக்குன்னு விழ வேண்டியதான். அப்பெல்லாம் என்னால பேச முடியுமா? அகமத் ரக்ஷண பரஹா. இதுலதான் ஒண்ணு கேட்கிறேன். ஆத்மா போயிடுத்துனா சரீரம் பேசுமோ? பேசாது இல்லையா? பொதுவா பேசாது இல்லையா? சுவாமி நீங்க பேய் படம்லாம் பார்த்தேன்னா ஆனா பொதுவா பேசாது. கரெக்டா?
இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் கிட்ட காலக்ஷேபம் பண்ணணும்னு வந்தார். அப்ப ஆளவந்தார் பரமபதிச்சதா எல்லாரும் சொல்றா. அப்போ 3 விரல் மடங்கிட்டு இருந்தது. பாஷ்யக்காரர் சத்தியம் பண்ணோன்னு 3 விரலும் நிமிர்ந்ததா சொல்றா. சுவாமி அப்போ மட்டும் அது ஸ்பெஷல் கேஸ் சுவாமி, எக்ஸெப்ஷன். அதுதான் இல்லைம்ப ஆச்சாரியாலாம். அந்த காலத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஒருத்தர் போயிட்டாரா இல்லையான்னு ரொம்ப டீட்டெயிலா கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு சரக சுஷ்ருதா சம்ஹிதைகள்லாம் இருந்தாலும் கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டாலும் போயிட்டதா தான் நினைச்சுப்பா. ஆளவந்தாருக்கு அந்த நிலை இருக்கும்போது உயிர் பிரியலை. அப்ப பாஷ்யக்காரர் சொன்ன உடனே 3 விரல் நிமிர்ந்து பாஷ்யக்காரர் சத்தியம் பண்ண உடனே. அதனால பாஷ்யக்காரர் வரும்போது ஆளவந்தார் தர்மபூத ஞானம் பிரகாசனமா அவ்வளவா இல்லையே ஒழிய, ரொம்ப பியூரா ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையே ஒழிய உயிரோட இருந்தார். அவர் ஆத்மா இன்னும் அப்ப பரமவதிக்கல. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல சொன்ன கதையை அப்படியே நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷன் கேள்வி கேட்கும். என்னப்பா போனவர் எப்படிமா விரல்லாம் நிமித்துறாரு, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐயோ அதெல்லாம் வந்து பாஷ்யக்காரர் எல்லாம் பண்ணுவார் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா குரு பரம்பரையில இருக்கு, முகமும் மலர்ந்தது முகமும் மலர்ந்தது. ஏன் சுவாமி இறந்த உடலுக்கு முகம் எல்லாம் மலருமா? ஏன்னா அவர் வந்து பாஷ்யக்காரர் சொன்னோன்னு. இதுதான் நம்ம தேசிக சம்பிரதாயத்துல ரொம்ப பார்த்து அர்த்தம் சொல்லணும் அப்படின்பா. சும்மா ஃபேஸ் வேல்யூல எதை வேணாலும் சொல்லக்கூடாது. எங்க ஆச்சாரியன் அதை சொன்னார். ஏன்னா பல பேர் என்னன்னா காலக்ஷேபத்தில் எடுக்கும்போது இந்த வேண்டாத அனெக்டோட் எல்லாம் கொடுப்பா. என்னன்னா பாஷ்யக்காரர் பின்பற்றின ஒரு சிஷ்யன் என்ன பண்ணாரா, அவர் ரொம்ப பாஷ்யக்காரர் ராமானுஜர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாரா. ஒருத்தர் போய் கேட்டாராம், நீங்கள் பரதேவதையை சேவிப்பதில்லையோ, அதாவது பெருமாளை தவிர்த்து இன்னொரு தேவதையை சேவிக்க மாட்டேளா? அதுக்கு அவர் சொல்லலாம் இல்லையா, ஏதோ சேவிப்ப மாட்டேன் ஏதோ ஒன்று சொல்லலாம். அவர் சொன்னாராம் அப்படின்னு எடுக்கிறா ஒரு வியாக்கியானத்துல சொல்றாருன்னா, அவர் சொன்னாராம், எங்கள் பாஷ்யக்காரர் திருமாலையை சேவித்தபடியால் நாம் அவரை தொழுகின்றோம். அவரே ஒரு ஓரத்தில் ஏதேனும் ஒரு வஸ்துவை காண்பித்து அதுவும் பெருமாள் என்று சொன்னால் நாங்கள் அதை சேவிப்போம். இப்படிலாம் பாஷ்யக்காரர் முதல்ல காமிப்பறா. ஏன்னா ஓரத்துல ஒரு பக்கெட் இருக்கு, பக்கெட்டை போய் சேவின்னு சொல்லுவாரா. இந்த மாதிரி வேண்டாத அனெக்டோட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரந்தங்களும் இருக்கு. அதெல்லாம் தேசிகன் தொடவே மாட்டார், வேணுங்கிறத மட்டும் சொல்லுவார். அதனால அந்த 5 அங்கங்கள் பார்ட்ஸ். அங்கி 6வது. எது அங்கங்கள்? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம்னா பெருமாள் எதெல்லாம் தனக்கு அனுகூலம்னு சொல்லியிருக்காரோ, அனுகூலம்னா எது சப்போர்ட்டிவா இருக்கோ, பிடிச்சிருக்கோ, ரொம்ப அனுகூலமா இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அந்த காலத்துல எப்படி வந்திருக்கா பொண்ணுன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கான்னு சொல்லுவா அந்த காலத்துல. அதனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். பெருமாள் எது அனுகூலம்னு நினைச்சுட்டு இருக்காரோ, என்ன கவனிங்க, அனுகூலம் நினைச்சுட்டு இருக்காரோன்னா பெருமாள் போல் சொல்லேன்னு வச்சுங்க, அப்படின்னா நமக்கு அனுகூலமா இருக்கிறதுன்னு ஆயிடும். பெருமாளுக்கு எது அனுகூலமோ அதை செய்வது, அதுதான் ரொம்ப கஷ்டம் சுவாமி. ஏன்னா குரத்தாழ்வான் சாதிக்கிறார், பெருமாளே நான் எதுக்கு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறேன் தெரியுமோ, பெருமாள் சொன்ன வார்த்தையை மீறிண்டு எதெல்லாம் அவருக்கு எது கோபம் கொடுக்கக்கூடியதை பண்றேனோ அதெல்லாம் எனக்கு பாவம் கொடுக்கும்னு சாஸ்திரம். அதனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பெருமாளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், 2வதும் இருக்கணும். சில குழந்தை என்ன பண்ணும், அம்மா சொல் பேச்சும் கேட்கும். அதனால அனுகூல்யஸ்ய சங்கல்பம், உடம்புக்கு எது தீங்கோ அதையும் பிடிக்கும். அப்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் இல்லை, நீ சொல்றதை நான் பண்றேன் இல்ல, நான் பண்றது நீ கேள்வி கேட்காத அப்படிங்கிற அர்த்தம் வந்துருது. ஆனா தேசிகன் சொன்னார், பெருமாளுக்கு பிடிச்சதை பண்ணு, பெருமாளுக்கு பிடிக்காததை பண்ணாம இரு. இது 2ம் கஷ்டம் இல்லையா? இது 2வது கொஞ்சம் பண்ணிடலாம், பெருமாளுக்கு பிடிக்காததை பண்ணாம இருந்துடலாம். முதல்ல கஷ்டம் பெருமாளுக்கு பிடிச்சதை பண்றது. என்ன 2ம் பண்றது எவ்வளவு கஷ்டம் இல்லையா சுவாமி? டூவும் பண்ணணும், டோன்ட்டையும் பண்ணணும். எப்பவுமே டோன்ட்ட கூட டூவா பண்ணணும் இல்லையா? ஆண்டாள் என்ன சொல்றா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம். பக்கத்துல யாரும் நெய் வச்சிருக்கா, ஆண்டாள் அதை பாக்குறா. ஆனா அவ என்ன சொன்னா, நெய் உண்ணோம் அப்படின்னா அந்த நெய்யை சாப்பிடாம இருக்கணும் இல்லையா? சாப்பிடாம இருக்கிறதும் ஒரு வேலை தானே இல்லையா? அதனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பெருமாளுக்கு பிடிச்சதை பண்ணணும். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பெருமாளுக்கு பிடிக்காததை பண்ணாம இருக்கணும். அதை விட பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கணும். எல்லாம் மண்ட சுவாமி நம்பிக்கை இல்லை, என்ன ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, விஸ்வாசம் இருக்கணும். அடுத்தது கோப்திருத்வ வரணம். சுவாமி என்ன பண்ண போறேன் அதுதான் தெரியல, பக்தியா சரணாகதியா, எது ஒசத்தி எது தாழ்த்தி எது நாம் செய்யலாம், குழப்பம் இருக்கக்கூடாது. சரணாகதி பண்றோமா, சரணாகதி பண்றேன், சரணாகதி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உபாய வரணம், உபாயம் அந்த வழியை பற்றுதல், அது கோப்திருத்வ வரணம். அடுத்தது கார்பண்யம். கார்பண்யம்னா கை முதல் இல்லாத தன்மை.
என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே சுவாமி, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட சக்தி இல்லை, ஞானம் இல்லை, பலம் இல்லை, உன்கிட்ட சேவிக்கணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. இதுக்கு கார்பண்யம்னு பேர். அதனால இது 5 தான் அங்கங்கள், ஞாபகம் வச்சுங்க. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசः, கோப்த்ருத்வ வரணம், கார்பண்யம். மறுபடியும் சொல்றேன், இப்ப கேட்பேன். அடுத்தது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம்னா பெருமாளுக்கு பிடிச்சத பண்றது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னா பெருமாளுக்கு பிடிக்காதத பண்ணாம இருக்கணும். அது ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகள்ல ஒரு பெருமாளுக்கு பிடிக்காதத அப்படின்னா முன்வரியில வச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு விட்டு அது வந்துடும் பாருங்க. இத நாங்கெல்லாம் காலேஜ் போகும்போது டுட்டோரியல்னா 2 மார்க் கொடுப்பா, போக முடியாது. அப்ப என்ன பண்ணிடுவோம், இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவோம். அவன் என்ன பண்ணிடுவான், டிட்டோ மார்க் போட்டுன்னு வருவான். ப்ராக்சின்னு பேர் அதுக்கு. இப்படி போட்டுன்னு வருவான் ரொம்ப சாமர்த்தியமா. இந்த அஷட் என்ன பண்ணிவிட்டோம், முன்னாடி ஆப்சென்ட்னு ஒருத்தனை போட்டிருக்கோம், அதுக்கு டிட்டோ போட்டுட்டே வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டா பெருமாளுக்கு பிடிச்சத பண்ணணும், பெருமாளுக்கு பிடிக்காதத மாத்திக்கணும், பண்ணாம இருக்கணும். அதனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பெருமாள் மேல விஸ்வாசம் இருக்கணும். ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, நம்மை காப்பாத்துவது விஸ்வாசம் தான். அடுத்தது கார்பண்யம், அதாவது பகவான் கிட்ட கை முதல் இல்லாத தன்மை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஒத்துக்கணும். இல்ல என்கிட்ட இருக்கு, ஏதோ சும்மா போனா போறதேன்னு அவர் சொல்லி வச்சாரு, உங்ககிட்ட வந்தேன், இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இல்லையேன்னு நமக்கு தோணணும். வாஸ்தவமா நமக்கு அந்த பிரம்ம ஜானம் இல்லைன்னு நமக்கு தெரியணும் சுவாமி. அதுவே பெரிய விஷயம். நம்ம என்ன சொல்லலாம், ராமாயணம் கேட்டிருக்கோம், பாகவதம் கேட்டிருக்கோம், பாகவதம் சொல்றேன், ராமாயணம் சொல்றேன், எல்லாம் சொல்லலாம். சொன்னா பிரம்ம ஜானம் வரணுங்கிறது இல்ல, அது இன்னும் எங்கேயோ தூரத்துல இருக்கும். அதனால நமக்கு அந்த ஞானம் இல்லைங்கிறத ஒத்துக்க கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். அதனால அதுக்கு கார்பண்யம். கோப்திருத்துவ வரணம், சரணாகதி மேல உபாயத்து வரணை, உபாயத்து மேல நம்பிக்கை இருக்கணும். இதுதான் 5 அங்கங்கள். பின்ன அங்கி எது, ஆத்ம ரக்ஷா. அதனால ஆத்மபரம், ஆத்மாவை சமர்ப்பிப்பது. அததான் தேசிகன் எடுக்கிறார். ன்யஸ்யாம்ய கிஞ்சனஹ ஸ்ரீமன் அனுகூலஹ அந்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் துவை. சரி சுவாமி, நீங்க 5 அங்கங்கள், ஒரு அங்கி சொன்னேளே, இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்கு? அகிஞ்சனஹ அப்படின்னா அது என்னது? இந்த 5 சொல்லியாச்சு. இப்ப மேட்ச் த ஃபாலோயிங் நீங்க பண்ணணும். எல்லாம் நம்ம அப்படியே உபன்யாசமே. வெரி குட். கார்பண்யம். அகிஞ்சனஹான கை முதல் இல்லாத தன்மை. கார்பண்யம்னா என்ன, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேங்கிற தன்மை. அதனால அகிஞ்சனஹ. அதனால அனுகூலஹ, அது என்னது? முதல்ல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். அந்யவர்ஜிதஹ, அந்யவர்ஜிதஹான அனுகூலமா இருக்கிறத தவிர்த்து என்ன இருக்கு? அதான் அதுக்கு என்ன பேரு? பிரதிகூலம். அப்படின்னா வர்ஜனமா இருக்கணும், அதுல இருந்து விட்டு இருக்கணும். அதனால அனுகூலத்தை பற்றணும், அதுக்கு விட்டுட்டு இருக்கக்கூடிய பாக்கியான பிராதிகூல்யத்தில இருந்து வர்ஜித்து இருக்கணும். அதனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் அனுகூலங்கிற வார்த்தையில இருக்கு. அந்யவர்ஜிதஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். கார்பண்யம் அகிஞ்சனஹ சப்தத்துல இருக்கு. விஸ்வாச அடுத்த வார்த்தை என்னது? ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, கான்ஃபிடன்ஸ். பிரார்த்தனா பூர்வம், மிஞ்சி இருக்கிறது ஒண்ணுதான், கோப்திருத்துவ வரணம். ஏன்னா பிரார்த்தனா பூர்வம், முன்னாடி பிரார்த்தனை பண்றேன், பிரார்த்தனை பண்றேங்கிறது சரணாகதி. அதனாலதான் நம்ம நம்ம அழகிசிங்கர் கிட்டயும் ஆண்டவன் கிட்டயும் முந்தின நாள் போய் ஒரு வாட்டி விண்ணப்பம் பண்ணிட்டு வந்துருங்கோம்பா. அந்த விண்ணப்பம் தான் பிரார்த்தனா பூர்வம். அதனால அது கோப்திருத்துவ வரணம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் இருக்கு அனுகூல சப்தத்துல. அந்யவர்ஜிதஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். விஸ்வாச சப்தத்துல இருக்கு. அகிஞ்சனஹ கார்பண்ய சப்தம். பிரார்த்தனா பூர்வம் கோப்திருத்துவ வரணம். இது சொன்னா ஆத்மரக்ஷா பரம் துவயி, அதுதான் உங்களுக்கு அங்கியா போயிடுறதுங்கிற தேசிகன். அடுத்தது சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம். இதுல முதல்ல நீங்க ஸ்வாவை எண்ண ஆரம்பிக்கணும். அந்த காலத்துல ஒரு திருக்குற துப்பார்க்கு துப்பார்க்கி துப்பாய, அதுல எவ்வளவு தூன்னு வரும். அது மாதிரி எண்ண வேண்டியதுதான். சுவாமி முதல் ஸ்வ, ஸ்வசேஷம் ரெண்டாவது ஸ்வ, ஸ்வவசம் மூணாவது ஸ்வ, நாலாவது ஸ்வபரத்வேன நாலாவது, அடுத்தது ஸ்வதத்த அஞ்சாவது, ஸ்வார்த்தம் ஆறாவது, ஸ்வஸ்மின் ஏழாவது, ஸ்வயம் எட்டாவது. கரெக்டா வந்துடுத்தா? எல்லாம் 8 வந்துடுத்தா? இப்போ இதுல இந்த சுவாமி பெருமாளை பார்த்து சொல்றாரு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல சுவாமிங்கிறது பெருமாளுக்கு கிரந்தத்துல சொல்லியிருக்கா, ஆனா வாழ்க்கை நடைமுறையில பாகவதோத்தமாளுக்கு சொல்லுவா. நம்ம என்ன சொல்றோம்?
கார்பங்காடு சுவாமி, அன்னங்கராச்சார் சுவாமி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல, திருக்கள்ளம் சுவாமி, பெருக்காரணை சுவாமி சொல்றோம். அந்த மாதிரி வில்லிவளம் சுவாமி அப்படின்னு சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்றது. அதனால பாகவதோத்தமாளுக்கு அந்த வார்த்தை போய் சேரும். அது எப்படி சுவாமி அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா, சுவாமிங்கிறது பகவான் தானே. ஏன்னா ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல சுவாமியை சேவிச்சாச்சான்னு கேட்டா பெருமாளை சேவிச்சாச்சான்னு அர்த்தம். அந்த இடத்துல பெருமாள் சுவாமி ஆயிடுறார், நமக்கு பாகவதோத்தமாள் சுவாமி ஆயிடுறா. எப்படி சுவாமி வித்தியாசம் சொல்றது? இப்படி பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியும். ஏன்னா இப்ப ஒண்ணுமே இல்லை, பகவான் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? பகவானுக்கு தான். பகவ 2 2 2 6 குணங்கள். ப 2 குணம், க 2 குணம், வ 2 குணம், 2 2 2 பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷண மூர்த்திகளுக்கு கொடுக்கிறது. ப க வ ஞானவல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் 6 குணங்கள். 6 குணங்கள் பூரணமா இருந்தா பகவ. அந்த பகவ யாரு? பகவத் சப்த வாச்சியானிங்கிறது. அந்த பகவ வாசுதேவனான 4வது வியூகமூர்த்திக்கு போவோம். 6 குணங்கள் பூரணமா இருந்தா பகவன்னு பேர். பெருமாள் கிட்ட நல்ல குணம் இருக்கு. பெண் பார்க்க வந்தா கேட்பா, இவரா மாப்பிள்ள பழக்கம் ஏதாவது இருக்க அப்படின்னு கேட்பா. அப்படின்னா என்ன? எல்லாம் நன்னாதான் இருக்க, வேற ஏதாவது இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாள் நல்லவரா இருக்கார், ஞானம் இருக்கு, பலம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீரியம் இருக்கு, சக்தி இருக்கு, தேஜஸ் இருக்கு. கொஞ்சம் கோபப்படுகிறோ, கொஞ்சம் பொறாமையும் இல்ல இல்ல, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஒரு குறையும் இல்ல சுவாமி, தப்பே இல்லை, தப்பே இல்லை. இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. நாங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல அன்னுங்கிற வார்த்தையில இருந்து வருது. அன்னு திருப்பி போட்டேன்னா நான் அப்படின்னா, நானா இல்ல, நாக்கு திருப்பி போட்டேன்னா அன்னு. அன்னுன்னா கெட்ட குணம் இல்ல, பகவனா நல்ல குணம் இருக்கு, பகவ நல்ல குணம் இருக்கு, அன்னு கெட்ட குணம் இல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டார் பகவான் அப்படின்னு எடுத்து. அதனால பகவானுங்கிற வார்த்தை பெருமாளுக்கு பொருந்தும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வியாச பகவான், வால்மீகி பகவான். ஏன் சொல்றோம்னு கேட்டா, அந்த பகவான தங்கள் மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் பகவான்கிற வார்த்தை பொருத்தும். இப்போ தீர்த்தம் வேணும்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதுல எடுத்துன்னு வருவேன்? டம்ளர். டம்ளரும் தீர்த்தமும் ஒண்ணா? டம்ளர் இல்லாம தீர்த்தத்தை எடுத்துன்னு வர முடியுமா? முடியாது. ஆனா நான் தீர்த்தம் எடுத்துட்டு வாங்குவோம்னு சொன்ன உடனே அந்த தீர்த்தம்ங்கிற வார்த்தை டம்ளர் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த பகவான்கிற வார்த்தை பெருமாளை சொன்னாலும் பாகவதோத்தமாள் வரைக்கும் போகும்னு சாஸ்திரம். அதனால இந்த இடத்துல சொல்ற, சுவாமி பெருமாளே ஸ்வசேஷம், நான் உனக்கு சேஷன். அதை முதல்ல ஒத்துக்கணும். இந்த சம்பிரதாயத்துல என்னன்னா இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும், சேஷன் சேஷி சேஷன் சேஷி சேஷன். ஒரு ஆத்துல மாமா பேரு சேஷன், மாமிக்கு சேஷன் மாமின்னு பேர். சேஷன் மாமியும் அந்த பேர் நிறைய பேர் ஆத்து சொல்லுவா பாருங்க. மாமா பேர் வச்சு மாமி பேர் சொல்லுவா. சில மாமிகள்லாம் ஆத்துக்கார பேர் சொல்லப்படாதுன்னா, அதான் நிஷாந்துடைய அப்பா வந்தார், நிஷாந்துடைய அப்பா யாருது நிஷாந்த் அப்பான்னா அவரோட ஆத்துக்காரா இருக்கும், பேர் சொல்ல மாட்டாளா மாமி. அது இன்னும் சில பேர் என்னன்னா, இந்த கேரளத்து பக்கம் எல்லாம் போயிட்டேன்னா அவ நானே சொல்ல மாட்டான், நான் வந்தேன்னு. ஆண்டிக்கு கோபம் அப்படின்பா. யார் ஆண்டினா இவாளே ஆண்டியா இருப்பா. அதாவது உத்தம புருஷன்ல அவளை பத்தி பேசுவா. அதனால அது ஒரு வழக்கம். அதனால சேஷன் மாமின்னு ஒத்தி மாமி வந்திருக்கா. இன்னொரு மாமிக்கு பங்கஜம்னு பேரு. பங்கஜமோ கோவலமோ, என்ன நான் பங்கஜம் பங்கஜம் சொல்லிதான் மாமி கோவம் துர்த்தி, நீ இதுக்கு சொல்லி சரி அது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச மாமி பேரை போட்டுக்கோ. ஏன்னா அந்த டெக்னிக்கல் ஓல்டு நேம்ஸை போட்டாதான் மாமி பேர் நன்னா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ரொம்ப நியூ நேம்ஸ் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹன்சிகா மாமி இல்லையா? அந்த அந்த ஜெனரேஷனே போயிடுத்து. ரொம்ப இப்ப எல்லாம் மாடர்ன் நேம்ஸ் ஆயிடுது எல்லாம். இப்போ வந்து இப்போ பியூட்டி. இந்த அந்த காலத்துல ஒரு ஆத்துல ஒரு ருக்கு இருப்பா, ஒரு பாச்சு இருப்பார், ஒரு சீனா இருப்பார். இப்பெல்லாம் எல்லாம் இப்போ வந்து இப்போ பல பேர் என்கிட்ட கேட்பா, துஷ்யந்த்னு வச்சுக்க, நீங்க பிறந்த போதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தானா? அதனால என்னன்னா துஷ்யந்த் அது வந்து தேசிகன் எந்த இடத்துலயுமே எடுக்கலையே. அதனால நான் சொன்னேன், எதுக்கு அவர் அசுரன் பேரெல்லாம் எதுக்கு எடுக்க போறார், அதனால விட்டுருங்கோ அப்படின்பேன். அதனால அந்த பேர் சொல்லும்போது சேஷன் மாமி பங்கஜம் மாமி வந்திருக்கா. இந்த உபன்யாசக்காரர் என்ன பண்ணிக்கிற, முதல் நாள்ல இருந்து சேஷன் நாம் சேஷனா சேஷபூதர்களா இருக்க வேண்டும், சேஷன் சேஷன்னா பங்கஜம் மாமி வரத நிறுத்திவிட்டா. அவர் எப்ப பார்த்தாலும் சேஷனை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு, எங்க ஆத்துக்கார பேர் சொல்ல மாட்டேங்கிறார். அதனால நமக்கு சேஷன் என்ன புரிஞ்சுக்கணும், பெருமாளுக்கு யாரு கைங்கரியம் பண்றாளோ அவன் சேஷன். யாரு கைங்கரியத்தை பெற்றுக் கொள்கின்றாரோ, ஒண்ணுமே இல்ல, ஒருத்தர் தளிகை பண்றார். யாருக்கு தளிகை பண்றேன்னா, இன்னைக்கு 4 பேர் வரா அவளுக்கு பண்றேன். ஒருத்தர் கேட்கிறார், தளிகை பண்ணிட்டு இருக்கார், நீ யாருக்கு பண்றேன்? யாருக்குமே இல்ல, சும்மா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாளோ. இப்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்கு பண்றோம்? பெருமாளுக்கு பண்றோம். அப்படின்னா கைங்கரியம் பண்ணுபவன் ஒருவன், பெற்றுக்கொள்பவன் மற்றொருவன், செய்பவன் சேஷன்.
பெற்றுக்கொள்பவன் சேஷி. நம்ம யாரு? சேஷன். அதனால ஸ்வசேஷம். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம். நான் உன் வசத்துல இருக்கேன். இப்போ சில குழந்தைகள்லாம் சொல்லுவேன், சரி நான் உனக்கு பிள்ளைதான், ஆனா உனக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது இல்ல. நான் மாட்டுக்கு அந்த சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, நான் பறந்து விடுவேன், எனக்கு என்ன இந்த கடமை? அப்போது சொல்லணும் ஸ்வவசம், நான் உனக்கு வசப்பட்டிருக்கின்றேன். ஸ்வபரத்வேன நிர்பரம். முதல் அதிகாரம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல உபோத்காதாதிகாரம். இல்ல தேசிகன் எடுக்கிறார், கௌஸ்துபஸ்தானீயனான ஜீவாத்மா பகவானுக்கு சிஷ்யன் என்னும், பிரேஷ்யன் என்னும், குமாரன் என்னும், தாசபூதன் என்னும் அப்படின்னு ரொம்ப அழகா நவவித சம்பந்தத்தை பிள்ளலோகாச்சாரியார் ஒரு விதமா சாதிச்சார். தேசிகன் சாதிக்கிறார். இந்த இடத்த சொல்றார் ஸ்வவசம், நான் உனக்கு கட்டுப்பட்டிருக்கேன். ஸ்வபரத்வேன நிர்பரம், ஆனா எப்போ என்னை காப்பாத்துகின்ற பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தேனோ நிர்பரம், பரம் இல்லாமல் ஆயிட்டேன். அதனாலதான் தேசிகன் சொன்னார் நிர்பரஹா நிர்பயோஸ்மின்னர். எவன் ஒருவன் பரத்தை, தன்னை ரட்சிக்கின்ற பரத்தை பகவானின் திருவடியில், பகவான் சொன்னா யார் அடக்கம்? அதுல ஸ்ரீமன் நாராயணன் அடக்கம். பகவான்ங்கிறது 6 குணம். அந்த பகவான்ல பகவதி அப்படிங்கிற பிராட்டி அடக்கம். அதனால எந்த இடத்துல எல்லாம் நான் பகவான் சொல்றேனோ பிராட்டியும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் நம்ம சம்பிரதாயத்துல. அதனால சொல்றார், பெருமாள் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணும் போது பரத்தை சமர்ப்பிச்சிடும். என்னால என்ன காப்பாத்திக்க முடியாது, இது உன் சொத்து, நீ தான் காப்பாத்தணும். கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவர்கிட்ட தொந்தரவு பண்ணாம இருக்கணும். பல பேர் என்ன பண்ணுவா, ஒரு குழந்தை வரும், அந்த காலத்து மராட்டு பெண்கள்லாம் தடிகை பண்ணணும்னு அந்த காலத்து மாமியார்லாம் சொல்லிடுவா. அதனால அந்த மாமியார் கிட்ட வரும், ஆசீர்வாதம் வாங்கும். சரி மாமியம்மா, அம்மா நான் போய் உள்ள தடிகை பண்ணலாமான்னு அது பயந்துட்டே கேட்கும். அது உள்ள போவோம். மாமியார் விட்டு நீ பண்ணதை சாப்பிடலாம். எங்காத்துல கொஞ்சம் உப்பு இப்படிதான் போடுவா, இதை பண்ணுவா, அதை பண்ணுவா, அது பண்ணு. அந்த காலத்து மாட்டு பொண்ணுலாம் கேட்டு இதெல்லாம் தலையிலேயே போட்டுட்டு போயிடும். அது அதனால பண்றதும் இல்ல மாமியார் இருக்க வீட்டுல கல்யாணம் பண்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது பெரிய டிஸ்குவாலிபிகேஷனா இருக்கு. அது வேற நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல எவ்வளவு இடத்துல நான் போய் பாக்குறேன், அம்மா இருக்காளா, ஐயோ அப்படின்னா யோசிக்கணும். அதனால ஸ்வபரத்வேன நிர்பரம். அப்படிலாம் யாராவது இருந்தா இப்ப பரண்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா ஸ்வபரத்வேன நிர்பரம். ஸ்வபரத்வேன நிர்பரம்னா பெருமாள் கிட்ட பரத்தை சமர்ப்பிச்ச உடனே நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும். இல்ல சமர்ப்பிச்சாச்சு, அவர் என்ன பண்ணுவாரா மாட்டாரா தெரியல, அதனால என்னவோ சொல்றா, இவெல்லாம் உபன்யாசத்தை சொல்றதெல்லாம் பார்த்தா புரியுறது, அப்புறம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறார். நிர்பரஹா, சமர்ப்பிச்சாச்சு. அதனால ஆழ்வார் சொன்னார், என் கடைசி காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பல பேர் என்ன பண்ணிடுவார்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் இந்தியாவிலேருந்து இறங்குறது 10 பீஸ், ஒரு மாமி அதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றா, அவ தான் அந்த சப்ளை செயின் ஹேண்டில் பண்றா. இதோ பாரு, நான் உங்ககிட்டயே இப்போ சொல்லி வச்சுருவேன், ஒன்னு எடுத்து வச்சுருவேன் எனக்கு அப்படின்பா. அடிக்கடி அந்த மாமி ஃபோன் பண்ணி கேட்டா அந்த மாமி கோவம் வந்துடும். சொல்லிட்டு நான் இது பாரு உங்ககிட்ட சொல்லியாச்சு, இனிமே நீ பார்த்துப்பேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாமி உடனே எடுத்து வச்சுருவா. அதனால பெருமாள் கிட்டே அப்படிதான், ஸ்வபரத்வேன நிர்பரம். அதனால ஸ்வபரத்வேன நிர்பரம், உங்ககிட்ட சமர்ப்பிச்சாச்சு. ஸ்வதத்தஹ, ஸ்வதியா ஸ்வார்த்தம். இந்த ஸ்வதத்துக்கு தன்னாலேயே அளிக்கப்பட்ட, அதாவது பகவானே கொடுக்கிறார். ஸ்வதத்த, தத்தங்கிறது கொடுக்கிறது, தானம். அந்த காலத்துல தேவர் கோஷ்டி, மனுஷ கோஷ்டி, அசுர கோஷ்டி 3 பேர் இருந்தா. அவ நேர போய் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணா. என்ன பண்ணா? அப்போ தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா, பகவானே நீ நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்க, எங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லு அப்படின்னார். பெருமாள் யோசிச்சார், பார்த்து சொன்னார் தாமியத்தன்னர். தேவர்களை பார்த்து தாமியத்தன்னர். இது வேதத்துல வரக்கூடிய வார்த்தை தாமியத்தை. தாமியத்தன்னா தேவர்களுக்கு ஆடம்பரம் ரொம்ப ஜாஸ்தி. பட்டாட்டோப்பம்னு நம்ம சம்பிரதாய பரிபாஷையில சொல்லுவா. பட்டாட்டோப்பம்னா ரொம்ப ஷோ ஆஃப். தேவர்களுக்கு அதெல்லாம் உண்டு, இப்படி போட்டு இருக்கேன், அப்படி போட்டு இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், அதெல்லாம் தாமியத்தை. கொஞ்சம் அடக்கி வாசி தாமியத்தை. அடுத்தது மனுஷால பார்த்து சொல்ற தாமியத்தை தத்த. மனுஷ புத்தி கொடுக்கிற புத்தியே கிடையாது. பகவான் he will give and he will also forgive. We get and we forget. இல்லையா? அதனால நமக்கு கொடுக்கிற பழக்கம் இல்ல. அதனால பகவான் சொன்னார், மனுஷ ஜாதியே கொடுக்க கத்துக்கோ. அதனால சொல்லுவா பாருங்க, இந்த கைக்கு கொடுக்கறது அந்த கைக்கு தெரியக்கூடாது, எல்லாம் மரம் உண்டு, அதனால குடு. அதனால தத்த, மனுஷ ஜாதியை பார்த்து பகவான் சொன்ன வார்த்தை தத்த, குடு. அசுராள் வந்தா, அப்பா அவர் சொன்னார் தயத்வம்,
தயையோட இரு. நீ பண்ற அட்டகாசத்தெல்லாம் பார்த்தா எல்லாரும் பயப்படுறா, கொஞ்சம் மர்சி காட்டு. அதனாலதான் காஞ்சி மகாபிரிவா ஒரு வார்த்தை சொன்னார், தாம்யத दयध्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां मैत्रीं भजत अखिल हृजेत्रीम् आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं दत्त स्वदत्त. அதனால நீ கொடுக்கப்பட்ட, உன்னால் அளிக்கப்பட்ட ஸ்வதியா ஸ்வார்த்தம், ஓரளவு கூட இந்த இடத்த சொல்ற ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம், தன் பயனுக்காகவே, அதாவது உனக்காகவே நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின், உன்னாலேயே, நியஸ்யதி, மற்றதெல்லாம் விட்டுட்டு, மாம் ஸ்வயம், என்னையே உனக்கு எதுக்கு அர்ப்பணிக்கிறேன், ஏன்னா நான் உன்னுடையவன், ஸ்வவசம், உன் வசத்துக்கு அடங்கினவன், உன்னுடையவன், ஸ்வசேஷம், உன்கிட்ட பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், ஸ்வபரத்வேன, ஆனா கொடுத்த உடனே நிர்பரம், பரம் இல்லாம இருக்கேன், ஸ்வதத்த, உன்னால் அளிக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு, ஸ்வதத்த ஸ்வதியா, ஞானத்தை கொண்டு, ஸ்வார்த்தம், உனக்காகவே, ஸ்வஸ்மின்னு, நான் எப்பொழுதும், நியஸ்யதி, எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கே கைங்கரியம் பண்றேன், மாம் ஸ்வயம். மூணாவது ஸ்லோகத்தை எடுத்தது. நாலாவது ஸ்லோகம், ஸ்ரீமன்னு அபீஷ்ட வரத. தேசிகனுக்கு இந்த வரதன்னா என்னவோ அது ரொம்ப, அது தேசிகன் சில பெருமாளை பிடிச்சு கொடுத்துன்னு வச்சுங்கோ, சில பேர் அவரை பத்தியே சொல்லிட்டு இருப்பா. ஒண்ணு பிடிச்சு கொடுத்தோம்னா தேசிகனுக்கு என்னவோ அந்த காஞ்சி தேவப்பெருமாள் மேல அப்படி ஒரு அன்பு. சின்ன வயசுல நான் போயிருக்கேன் தேவப்பெருமாளுக்கு, திருப்பதிலாம் நம்ம வருஷா வருஷம் போவோம், சேவிச்சிருக்கோம். ஆனா தேசிக கிரந்தங்கள் படிச்ச உடனேதான் வரதனை பார்க்கும்போது தேசிகன் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப அவரை அப்படி நடுவுல வச்சுட்டு தேசிகன் மூலமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐயோ இவ்வளவு அழகா இருக்காரேன்னு அப்பதான் தோன்றது. தேசிக கிரந்தங்கள் படிச்சாதான் இப்படி எல்லாம் கூட இருக்காரே பாத்தியா பகவான் அப்படின்னு. அதனால வரதன் வரதன் வரதன்கிற வார்த்தை. அதனால பிள்ளைக்கே 49வது வயசுல பிள்ளை பிறந்தார் தேசிகனுக்கு. அதுக்கு 1317ஆம் ஆண்டுலயோ 16வது ஆண்டுலயோ குமார வரதன்னு பேரு. நயன வரதாச்சாரியாள் அவர் தான் பிள்ளையந்தாதி மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கள் வாழ்வை உகக்கும் ராமானுஷமுனி வன்மை போற்றும் ஷீர்மையன் எங்கள் தூப்புல் பிள்ளைப்பாதம் என் சென்னியதே வேதமுடி தேசிகனே வேத குலத்தலசை தேசிக நூற்றாண்டு இதில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் தன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சார்? எவ்வளவோ பேர் இருந்திருக்கு. விஸ்வம்னு வச்சிருக்கலாம், வஷட்காரஹான்னு வச்சிருக்கலாம், பூதபவ்ய பவத் பிரபுன்னு வச்சிருக்கலாம், சஹஸ்ரநாமத்தெல்லாம் விட்டார். வரதன்கிற வார்த்தையை எடுத்துட்டார். ஒண்ணுமே இல்ல, யாதவாபியுதயத்துல 24 சர்க்கங்கள், முதல் சர்க்கம் முடிக்கணும். தேசிகன் சொல்றார், இந்த கிருஷ்ணர் பிறக்க போற வரதனா இருக்கின்றபடியால். பாதுகா சஹஸ்ரம் ரங்கநாதன் மேல பாடுறார், அந்த ஒரு ஸ்லோகத்துல வரதன்கிறார். அவர் சொல்லாத வார்த்தை வரதன் எடுக்காத காலமே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு முதல் பிரதம சிஷ்யனா சேர்ந்தவருக்கு வீரவல்லி ஹஸ்தீஷன் பேர். வீரவல்லிங்கிற ஊரை சேர்ந்தவர் இந்த ஹஸ்தீஷன். இந்த ஹஸ்தீஷன் யாருன்னா, ஹஸ்தி யானை, ஹஸ்தம் நட்சத்திரம், ஹஸ்தம் கை. ஹஸ்த நட்சத்திரத்தில் பகவான் ஆவிர்பவித்துதான் தேவப்பெருமாளுக்கு ஹஸ்திகிரின்னு பேரு. யானைகளான ஹஸ்தி ரட்சிக்கின்றபடியால் ஹஸ்திகிரி. அத்தி மரத்திலிருந்து வந்தபடியால் தமிழில் அத்திகிரி. ஆனா அத்திகிரிக்கு என்ன சொல்றோம்? அத்தி மரத்திலிருந்து அத்தி வரதன் வந்திருக்காருன்னு அது சில வருஷங்களுக்கு ஒரு வாட்டி எடுப்பா. அத்தி வரதன் அத்திகிரிங்கிறோம். ஆனா அது அப்படி சொல்லக்கூடாது. தேசிகன் சொல்றாரு, அத்திகிரின்னு சொல்லாத, திகிரி. திகிரின்னா சக்கரம்னு அர்த்தம். அந்த திகிரி நம்ம பல்லாண்டுல என்ன சொல்றோம்? அப்பாஞ்ச சன்னியம்னு சொல்றோம். அங்க இருக்க, ஏன்னா ஆழ்வார் இந்த பக்கத்துலன்னு பாக்குறாரா, பாஞ்ச சன்னியம் எங்கேயோ இருக்கான், அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னார். தேசிகன் இந்த பக்கத்துலன்னு பார்த்தார், அத்திகிரின்னார். ஏன்னா அவருக்கு சக்கரத்து பக்கத்துல நிக்கிறதுக்கு பயம். சுதர்சனாஷ்டகம் பாடி இருக்கார். அது எதுக்கு நமக்கு சங்கு பக்கத்துல நின்னுள்ளாமேங்கிறதுக்காக நம்ம ஊர்ல வேடிக்கை சொல்ல, சார் சங்கு ஊதிவிட்டார் சார் அப்படின்பா. ஆனா இவர் ஊதிப்பாருன்னா மோட்சம் தான் கிடைக்கும். அதனால என்னவோ நம்ம ஊர்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் வச்சு எப்படி எல்லாம் அபார்த்தங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு பகவான் ஞானம் கொடுத்திருக்காரு. ஸ்ரீமன்னு அபீஷ்ட வரத, கேட்டதை கொடுப்பார். அதாவது வரதன் கிட்ட சில பேர் சொல்லுவா, இவர்கிட்ட வாங்கோ கேஸ் எல்லாம் தீரும். இப்ப எல்லாம் சில கோவில்கள்லாம் இருக்கு, லீகல் கேஸ் எல்லாம் தீரத்துக்குன்னு சில கோவில் இருக்கு. சில பேர் என்னன்னா, இந்த மன தம்பதிகள் ஒன்னா வாழணும், கல்யாணத்தோட இருக்கணுங்கிறதுக்காக அது ஒண்ணும்,
பிரியாம இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சூப்பர் இந்த மெடிக்கல் ஃபீல்டு மாதிரி சார் வாட் ஹேவ் யூ டன்னா அவர் சொல்லணும். அந்த ஆப்தல்மாலஜி அது என்னவோ சொல்ற மாதிரி இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கோவில் தான் வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ வரதன் எப்படின்னு கேட்டா பொதுவா சொல்லுவா கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் அப்படின்னா இவர் என்ன ஆப்தல்மாலஜிஸ்ட் டாக்டர் வரதராஜன் அந்த காலத்துல கண் கொடுக்கக்கூடியவர் பெருமாள். ஆனா அது இல்லைன்னு தேசிகன். கண்ணுன்னா எது கண்ணுன்னு தாத்பரிய சந்திரிகையில தேசிகன் எடுத்தார். அதாவது திருத்ராஷ்டன் கேள்வி கேட்டான்னு இருக்கு இல்லையா, முதல் ஸ்லோகம் என்ன திருத்ராஷ்டிரவாச்ச பகவத்கீதைக்கு என்ன பெருமைனா ஆரம்பிக்கிறது திருத்ராஷ்டன் தான் ஆரம்பிக்கும். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கிறது. திருத்ராஷ்டன் எப்பேற்பட்டவன்னு பாஷ்யக்காரர் சொல்லவே இல்லை, தேசிகன் சொல்றார். அவன் வெளிக்குருடன் இல்லையா, உள்குருடன். அதுதான் ரொம்ப கஷ்டங்கிறார். வெளிக்குருடனா என்ன எவ்வளவு பேர் இந்த ஹெல்லன் கில்லர் யாரோத்தி எவ்வளவு சாதிச்சிருக்கா. அதனால கண்ணில்லைனாலும் என்ன சாதிக்கலாம். ஆனா அவன் மனசுல குருடனா போயிட்டான். அதனால கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள்னா அவர் வெளிக்கண்ணை மட்டும் கொடுக்க மாட்டார், அகக்கண்ணை கொடுப்பார். அதுதான் அந்த பெருமாளுக்கு விசேஷம். கேட்டதை கொடுப்பார். எடுத்தார் குரத்தாழ்வான் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே. கேட்டதையெல்லாம் கொடுக்கிறியே வரதான், கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவர். அவர் கொடுக்கறதுக்கு அளவே இல்லை. சில பேர் சொல்லுவா இந்த சூப்பர் மார்க்கெட்ல போங்கோ everything under the sun you will get it அப்படின்பா. அதனால பெருமாள் கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்குமா. அதனால அவருக்கு அபீஷ்ட வரதன்னு பேர். அதனால சொல்ற ஆனா உனக்கு என்ன பெருமை தெரியுமோ தேவ பெருமாளே, நீங்க பெருந்தேவி தாயாரோட இருக்கிறதுனால உனக்கு பெருமை. அனிபிருத பரிரம்பைஹி ஆஹிதாம் இந்திராயாக கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனியா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாகன்னார். அதனால ஸ்ரீமன்னு தேவ பெருந்தேவி தாயாரோடு கூடியிருப்பவனே ஸ்ரீமன்னு. அபீஷ்ட வரத கேட்டதை கொடுக்கக்கூடியவனே. நான் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மினியாபோலிஸ்ல பேசுறேன். சிறு காவல்துறை, அந்த சிறிய காவல் மினியாபோலிஸ்னா அதானே, அதனால சிறிய காவல்துறையில பேச போறேன். அங்க வரதராஜ பெருமாள் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில்ல வரதனை பத்தி இங்கிலீஷ்ல பேச போறேன். அதுவும் யூடியூப்ல போட்டுருவோம். அது ரொம்ப ரேர் டாபிக், ஏன்னா அது வரதராஜ பெருமாள் கோவில். அதனால அவரை பத்தி சொல்லணும். ஏன்னா வரதன் எங்கேயா பார்த்துட்டாலே எங்க தேசிகன் வந்துருவாரு கியூல நிக்கிறதுக்கு. அதனால அவரை பத்தி சொல்லணும்னு அது சரித்திரம் சொல்லுவேன். அது நீங்க இன்டர்நெட்ல கேட்டுக்கலாம். அதுல மெய்விரத மான்மியம்னு சொல்லிட்டு அஸ்திகிரி மகாத்மியம்னு தேசிகன் ஒண்ணு சாதிச்சிருக்கார். அதை தவிர வரதராஜ பஞ்சாஷத், ஞாச தசகம், ஞாச விம்சதி, அப்புறம் அடைக்கல பத்து, திருச்சின்னமாலை, எவ்வளவு பிரபந்தங்கள் அந்த பெருமாளுக்கு சாதிச்சிருக்கார். அப்பய தீட்சிதர்வாள் வரதராஜஸ்தவம்னு ஒண்ணு சாதிச்சிருக்கார். வரதராஜஸ்தவம்னு குரத்தாழ்வான் சாதிச்சிருக்கார். அடுத்தது தேவராஜ மங்களம்னு மணவாள மாமனிகள் சாதிச்சிருக்கார். தேவராஜ பஞ்சகம்னு தொடையாச்சார் சுவாமி சாதிச்சிருக்கார். ஆனா பாசுரங்கள்ல ஒண்ணுதான். அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணி துத்திசேர் நாகத்தின் மீது துயில்வான். ஒரே பாசுரம் தான் ஆழ்வார்கிட்டேன்னு வாங்கிட்டார். மும்மூர்த்திகள் தியாகராஜர், தீட்சிதர்வாள், ஷியாமா சாஸ்திரி பாடின ஒரே ஒரு பெருமாள் தேவ பெருமாள் தான். ரங்கநாதர் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா பாடல, 3 பேரும் பாடின ஒரே பெருமாள் தேவ பெருமாள் காஞ்சி வரதன். அதனால வெங்கடாத்வரி கவி விஸ்வகுணாதர்ஷ சம்பு ஸ்ரவணானந்தம்னு பாடியிருக்கிற அந்த பெருமாளுக்கு அப்படி ஸ்தோத்திரங்கள் அதெல்லாம் வச்சு சொல்லணும்னு ஆசை. அதனால இங்க பாருங்க, ஸ்ரீமன்னு பெருந்தேவி தாயாரோடு கூடியவனே, அபீஷ்ட வரத கேட்டதை கொடுக்க கூடியவனே, துவாமஸ்மி சரணம் கதா உன்னிடத்தில் நான் சரணாகதி செய்கின்றேன். இதுல ஒரு பெரிய சர்ச்சை, சரணாகதி பண்ணலாமா வேண்டாமா. ஒரு கோஷ்டியினர் என்ன சொல்றா, பண்ண வேண்டாம், இந்த ஆத்மா அவருடையது, நம்மது இல்லை, நம்மதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எப்ப அவருதுங்கிற ஞானம் ஏற்பட்டுடுத்தோ அதுதான் சரணாகதி. ஒரு தரப்பினர் என்ன சொல்றா, நம்ம அவருடையவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அது சரணாகதி. ஒன்னும் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் என்னன்னா, எதுக்கு பண்ணணும், இது அவருடைய சொத்து, தெரிஞ்சுட்டும் இது அவருடையதுன்னு எதுக்கு பண்ணணும்னு கேட்கிறான். தேசிக சம்பிரதாயத்துல என்ன சொல்றான்னா, சுவாமி இது அவர் சொத்து தான், மறுக்கல, இதை நம்மளுதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், தப்பு தான், தெரிஞ்ச ஞானம் ஏற்படுறது அவருடையதுன்னு. ஆனா தெரிஞ்சா போரும்னு சொன்னா அத்வைதத்தை நம்ம எதிர்த்த காரணமே போயிடுவேன். சங்கரர் என்ன சொன்னார், அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன், தது துவம் அசி, அது நீயாக இருக்கின்றாய், ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு, இதை உணர வேண்டாம்னு சங்கரர். அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைச்சாலே மோட்சம் கிடைச்சிருங்கிறார். இது வாக்கியார்த்த ஞானம் பேர், படிச்சாலே மோட்சங்கிறது. அப்போ பாஷ்யக்காரர் எதிர்த்தார்,
படிச்சா மட்டும் அந்த படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி படிச்சா மட்டும் போதுமா, அதை உணர வேண்டாமா? நம்ம உணர்ந்து பக்தி செலுத்தி பகவான் கிட்ட ஆழுங்கால் பட்டு கைங்கரியம் செய்து நான் உன்னுடையவன்கிற ஞானம் ஏற்பட வேண்டாமா? பக்தி ரூபா பண்ண ஞானத்தால தானே மோட்சம் கிடைக்கும்னு பாஷ்யக்காரர் சொன்னார். அதனால பாஷ்யக்காரர் முழுக்க முழுக்க அந்த கருத்தை எதிர்த்தார். தெரிஞ்சா மட்டும் போரும், ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை எதிர்த்தார். தேசிகன் கேட்டார், நீ இப்ப என்ன சொல்ற, நான் பகவானுடைய சொத்துன்னு தெரிஞ்சா மட்டும் போருங்கிற. அப்படின்னா பாஷ்யக்காரர் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வீணா போயிடுமே. நம்ம பகவானுக்கு ஆழுங்கால் பட்டவர்னு தெரிஞ்சாதானே போராது, நம்ம அதுக்கு சரணாகதி பண்ணணுங்கிற. அதுக்கு இன்னொரு தரப்பினர் சொல்றா, பண்ணணும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனா அதெல்லாம் நமக்கெல்லாம் சேர்த்து வச்சு ராமானுஜர் அன்னைக்கே பண்ணிட்டு போயிட்டதா சொல்றா. அப்ப தேசிகன் கேட்டார், சரணாகதி எல்லாருக்கும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு போயிட்டார், அவர் ஷார்ட் அவுட்டும் தான் போயிட்டார். சொல்லலாம் இல்லையா சுவாமி, அவர் ஷார்ட் அவுட்டார், நம்ம சாப்பிட வேண்டாம். அவர் ஷார்ட்டாலும் நம்ம சாப்பிட்றோம், அவர் அனுஷ்டானம் பண்ணாலும் நம்ம பண்றோம். அப்படின்னா அவர் சரணாகதி பண்ண நம்மளும் பண்ணணும் இல்லையா? இல்லையே, பெருமாள் சொன்னாரே ராமானுஜருடைய பின்னாடி வரவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறேன், அது அபிமானத்தால சொல்றது இல்லையா? இதை பாருங்கோ, உங்க ஆத்துல உங்க குழந்தைகளையும் கூட்டுன்னு வாங்கோ அப்படின்னா குழந்தைகளை கூட்டுன்னு வந்தாதானே சாப்பாடு. இப்போ ஒருத்தர் சொல்றா, சாயங்காலம் சாப்பாடு உண்டு, குழந்தைகளை கூட்டுன்னு வாங்கோன்னா என்ன, அவ வந்தா அவளுக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுவேன். இப்போ குழந்தைகள் வரலன்னு வச்சுங்கோ, அங்க வெறும் இலையை போட்டு, அது வர முடியல, இலையை மட்டும் போடுறேன் சாப்பாடு போட்டு, அது உட்கார்றதான்னு நினைச்சுக்கிறேன் நான் சொல்லுவா. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் பண்ணா நம்மளும் பண்ணணும் அப்படின்னு தேசிகனுடைய கருத்து. ஸ்ரீமன் அபீஷ்ட வரத துவாமஸ்மி சரணம் கதா ஏதது தேகாவசானேமாம். பக்தி யோகத்துக்கும் சரணாகதிக்கும் பல பல வித்தியாசங்கள் உண்டு. ஒரு முக்கியமான வித்தியாசம், பக்தி யோகத்துல கடைசி நிமிஷத்துல சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது பகவான தியானம் பண்ணணும், அது அனிவாரியம், அதை விடவே முடியாது. ஆனா இதுலயோ பகவான நினைக்கணும், வசதி நினைக்காமல் போயிட்டாலும் மோட்சம் உண்டு. ஆனா எப்போ மோட்சம் உண்டோ, சரணாகதி பண்ணும் போது மோட்சம் கிடையாது. எப்போ கர்மபந்தனம் தொலைந்து இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போறதோ அப்பதான் மோட்சம். யோசிச்சு பாருங்களேன். அந்த வாட்டி நம்மாழ்வார் பாசுரம் சாதிச்சுட்டு இருக்கார், மதுரகவி ஆழ்வார் எழுதிட்டு இருக்கார். நம்மாழ்வார் சாதிச்சார் திருக்கண்ணபுரத்து பாசுரம், சரணமாகும் தனதாழடைந்தார்க்கெல்லாம் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் எழுதிட்டார். சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம், திருக்கண்ணபுரத்து நீலமேக பெருமாள், சௌரி பெருமாள், யாரெல்லாம் அவன் காலில் விழறாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறான். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கு எல்லாம். எப்போ மோட்சம் கொடுப்பார், மரணம் ஆக்கி, எப்ப சரணாகதி பண்றாளோ உடனே அவளை இறக்க வச்சுட்டு மோட்சம் கொடுக்குறார். மதுரகவி ஆழ்வார் எழுத மாட்டேன்னு. ஏன்னா இப்ப திருக்கண்ணபுரத்துக்கு யாரும் போவே மாட்டா. என்ன சுவாமி, ஒரு சேவிச்சா உடனே போயிடுவாளாமே அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா? மரணம் ஆக்கினர். அப்போ நம்மாழ்வார் பார்த்தா பின்ன என்ன போடுறது, சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணாகதி பண்ணும்போது மோட்சம் இல்லை, எப்ப இவன் கர்மபந்தனம் தானா தொலைஞ்சு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது அப்பதான் மோட்சம். பழையசிங்கரை போய் சேவிக்கிறோம், சரி சொன்னேன், சரிடா என்ன விழுந்து சேவி, நீ அடுத்த வாட்டி சேவிக்கும் போது மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா பயமா இருக்கும். போ நீ மாட்டுக்கு இதுன்னு சொல்லி நம்ம அப்புறம் வந்து பல பல பாவங்கள் எல்லாம் பண்ணி பாவத்துக்கா எப்படி தொலைக்கிறதுன்னு தெரிஞ்சு அப்புறம் தான் மெதுவா மோட்சத்துக்கு போவோம். ஆனா தேசிகன் சொல்றார், ஏதது தேகாவசானேமாம். கவலைப்பட வேண்டாம், இந்த அபீஷ்ட வரதனான வரதன் கிட்ட சரணாகதி பண்ணா ஏதது தேகாவசானேமாம், இந்த தேகத்தை விட்டு ஆத்மா எப்போ பிரியறதோ அப்பதான் மோட்சம். ஏன் இதை சொன்னவரே தேவ பெருமாள் காஞ்சி வரதன் கிட்ட சில கேள்விகளை பாஷ்யக்காரர் கேட்டு அனுப்புறார். அதுக்கு திருக்கட்சி நம்பிகள் சமாதானம் சொல்றார். பெருமாள் இதை சொன்னார், அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத். தேகம் தொலைஞ்சு ஆத்மா பிரியும் போது மோட்சம்னர். அதனால இந்த இடத்த சொல்றார், ஏதது தேகாவசானேமாம் த்வத் பாதம் பிராபய ஸ்வயம். எதுக்கு, உன்னை அடைவதற்காக அப்படின்னு சொல்றார். இது எது ஸ்லோகம், எதுக்கு த்வத் பிராபய ஸ்வயம்? ஏன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. துவயத்துல எந்த வரி கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றது? ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே. பெருமாளே பிராட்டியே திவ்ய தம்பதிகளே உங்களிடத்தில் சரணாகதி செய்கின்றேன். உபாயம் முதல் வரி, இரண்டாவது வரி பலம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, உங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணணும். முதல் வரியை சொல்றதுதான் முதல் 3 ஸ்லோகம், அதுதான் அகம்மத் ரக்ஷண பரஹா ஸ்லோகம். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் நிஸ்யாமி கிஞ்சன ஸ்லோகம் சுவாமி ஸ்வசேஷம். இந்த 3 ஸ்லோகங்களும் துவயத்தின் முதல் வரியை சொல்றது.
ரெண்டாவது வரி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, உங்கள் இருவருக்கும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஸ்லோகத்தை 4வது ஸ்லோகம் சொல்றது ஸ்ரீமன்னு அபீஷ்ட வரத. அதனால இந்த 4வது ஸ்லோகம் பலனை பிரார்த்தனை பண்றது. அடுத்தது 5வது ஸ்லோகம் சரணாகதி பத்தி வரார். த்வத் சேஷத்வே ஸ்திரதியம் த்வத் பிராப்யைக பிரயோஜனம் நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திய கிங்கரம். நித்திய கிங்கரம் எப்பவுமே கிம் கரவாணி, கிம் கரவாணி. அந்த காலத்துல இப்படி நிக்கணும், சுவாமி நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்கணும். ஐயோ கேட்டு போறாரேன்னு நிக்க கூடாது. அவர் ஐயோ ஏதாவது கேட்கணுமே நினைக்கணும். கிம் கரவாணி, நான் என்ன பண்ணட்டும், கிம் கரவாணி கிம் கரவாணி கிம் கரவாணி, நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறவருக்கு தான் கிம் கரஹான்னு பேர், கிங்கரன்னு பேர். சொல்ற இந்த இடத்துல நித்திய கிங்கரம், எப்பவுமே நான் கைங்கரியம் பண்ணணும். யாருக்கு? த்வது சேஷத்வே, உனக்கு சேஷபூதனாக இருந்து சேஷித்வ ஞானம் ஏற்பட்டு, அதாவது நமக்கு சேஷத்துவ ஞானம் இருக்கணும். என்ன சேஷத்துவ ஞானம்னு இருக்கணும்? அவர் சேஷிங்கிற ஞானம் இருக்கணும். அதனாலதான் அடியேனுள்ளான் உடல் உள்ளான்னு ஆழ்வார் சாதிச்சார். எனக்குள்ள இருக்கிறவன்னு சொல்லியிருக்கணும், என்னுள்ளான் உடல் உள்ளான்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆழ்வார் என்ன சொன்னார்? அடியேன் உள்ளான்னார். ஏன் எனக்குள்ளேன்னு சொல்றதுக்கு போல அடியேன்னு சொல்றார்? என்னங்கிற வார்த்தை ஆத்மா வரைக்கும் தான் போகும், அடியேங்கிற வார்த்தை பரமாத்மா வரைக்கும் போய் அந்த சேஷத்துவ பாவத்தை காமிக்கும். அதனால சொல்ற த்வத் சேஷத்வே ஸ்திரதியம் த்வத் பிராப்யைக பிரயோஜனம், உன்னை அடைவதுதான் எனக்கு ஒரே ஒரு பிரயோஜனம். நிஷித்த காமிய ரஹிதம், நிஷித்த காமிய ரஹிதம்னா வேண்டாத காமங்களின் மீது ஆசைப்படக்கூடாது. நிஷித்த காமிய ரஹிதம், வேண்டாம், இந்த வேண்டாத பலங்கள்ல ஆசை வைக்க கூடாது. அது என்னன்னா இப்பெல்லாம் பல ஹோமங்கள் சொல்றா. அது என்னவோ ஒரு ஹோமத்துல மிளகா போட்டா அது நல்லது நடக்கும்ங்கிறா, அது மிளகாலேயே ஒரு ஹோமம் பண்றா. இந்த மாதிரி ஹோமத்துக்கெல்லாம் நம்மளும் கலந்துக்க கூடாது. பல பேர் என்ன சொல்லிடுவா, வரா பணம் கேட்கறா கொடுத்துட்டா போச்சும்பா, கொடுத்துட்டா நம்ம பங்கேத்துண்டா மாதிரி ஆயிடும். அதுல வேண்டாத யாகங்களுக்கும் வேண்டாத பூஜைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு ஒண்ணு சாஸ்திரம் கிடையாது. வேணுங்கிறது கொடுக்கணும். சில கர்மாக்கள் சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கா, சம்பிரோக்ஷணமா, கும்பாபிஷேகமா, பெருமாள் கோவிலா, சுதர்சன ஹோமமா, ஒரு ஆச்சாரிய சம்பாவனையா, பிக்ஷாவந்தனமா, இதெல்லாம் கொடுக்கணும். வேண்டாத ஹோமம் வேண்டாத பூஜைக்கெல்லாம் உட்கார்ந்து கொடுத்துட்டு இருந்தா பலன் சேராதுன்னு. அதனால சொல்றேன் நிஷித்த காமிய ரஹிதம், வேண்டாத காமங்கள்ல இருந்து ரஹிதம் விலகிரு. குருமாம் நித்திய கிங்கரம், எப்போதுமே நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது பெருமாள் எப்படி இருக்கார்? இப்ப பெருமாளை பத்தி சொல்லணும். இப்ப இவ்வளவு எல்லாம் நம்ம பண்ணணும், பெருமாள் சரணாகதி இதெல்லாம் சொல்லி. பெருமாள் எப்படி இருக்கார்? தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்த பகவன்ஸ்தவ. பெருமாள் இதோட இருக்கார், எப்பவுமே தேவியான பிராட்டியோட இருக்கார். ஸ்ரீ விசிஷ்டனாக இருக்கக்கூடிய பகவான். தேவி பூஷண, ஆபூஷணங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பார். கிருஷ்ணர் பிறக்கும் போதே தமத்புதம் பாலகம் அம்புஜைக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாரியுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதி சௌபகம் மகார்ஹ வைதூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஸ்வக்த சஹஸ்திர குந்தளம். அதாவது திருமால் பிறக்கும் போதே ஆபூஷணங்களோடு பிறந்தார். ராமர் ஆபூஷணங்களை எல்லாம் கழற்றி விட்டு காட்டுக்கு வந்தார். அப்போ திருவடியான ஹனுமார் சொல்றார், ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாஹவஹ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாக. எவ்வளவு அழகா ஆபரணங்களோட பிரகாசிக்கிற. லக்ஷ்மணன் பார்த்தார், இங்க ஆபரணமே இல்லையா அண்ணா உடம்புல, இவருக்கு எப்படி தெரியுது? அப்போ ஹனுமார் சொன்னாராம், இவருக்கு ஒரு ஆபரணமும் இல்லையா, அதுதான் இவருக்கு ஆபரணம்னார். ஏன்னா பொதுவா ஆபரணத்தை போட்டா பெருமாளுடைய அழகு மறைஞ்சு போயிட்டுதான். அதுவும் நீங்க மூலமூர்த்தி எல்லாம் சில கோவில்ல கவச்சத்தை எல்லாம் கேட்டுட்டு பாட்டா சின்ன இடுப்பு ரொம்ப அழகா இருப்பார். இந்த கவச்சம் கிவச்சம் அது இதெல்லாம் போட்டு விட்டாதான் என்னவோ மறைச்சா மாதிரி இருக்கு. பெருமாளுக்கு அந்த கவச்சங்கள்லாம் எடுத்துடுறாடோனோ அப்ப ரொம்ப அழகா தெரியுறாராம். அப்போ சர்வபூஷண பூஷாரஹா, பெருமாளுக்கு பூஷணங்கள் போட்டாலும் அழகா இருக்க, போடலைனாலும் நன்னா இருக்கார். நமக்கு எப்படி இருந்தாலும் நன்னா இல்லை இல்லையா? பார்க்கவே நீங்க ஏன் அலங்காரம் பண்ணிக்கலன்னா பார்க்கவே முடியாது, பார்த்தாலும் பார்க்க முடியாது, பண்ணினாலும் பார்க்க முடியாது. பெருமாளுக்கு எப்படி இருந்தாலும் பூஷணக்கே பூஷணா இது பூஷணன்னு தாசர்வாள். அதனால சொல்ற தேவி ஸ்ரீ விசிஷ்டனான பகவானே, பூஷண ஆபூஷணங்களை தரித்தவனே, ஹேத்யாதி, ஹேத்ய அப்படின்னா ஹேய, ஹேயன பாவம் குற்றம், ஹேத்ய ஹேத்யாதினா ஹேதி அப்படின்னாலே சக்கரம்னு அர்த்தம். ஹேத்யாதி அப்படின்னா அந்த சக்கரத்துக்குள்ள மத்தவாள்லாம் அடங்கியிருக்கா. உத்தராத்துல ஒரு பண்டம் தான் பண்ணிருக்கானா, இது மட்டும் சாதிச்சான்னு சொல்லலாம். 20 பண்டம் பண்ணிருக்கானா, குழம்பு சாதம் எல்லாம் அந்த இத்தியாதி எட்ஸெட்ராங்கிற வார்த்தையில அடங்கியிருக்கு. அதனால தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்த பகவன்ஸ்தவ. ஆனா ரொம்ப அழகா இருக்கார். அதாவது ஆபரணங்கள் நல்லா இருக்கு, பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்ப பார்க்க, அவர் தான் சுமாரா இருப்பாரு இல்ல. ஜுஷ்டஸ்த பகவன்ஸ்தவ, ரொம்ப அழகா இருக்க. நித்தியம் நிரபராதேஷு, நித்தியம்
நிரபராதேஷு அபராதங்கள் செய்யாமல் இருக்க கைங்கரியேஷு நியுங்ஷ்வமா. பல பேர் கைங்கரியம் பண்ணுவா, அபராதங்களும் சேர்த்து அது பக்கம் பண்ணிட்டு இருப்பா. அல்ல, அபராதம் பண்ணக்கூடாது, கைங்கரியம் பண்ணணும். ஒன்னு ஆனுகூல்யசிய சங்கல்பம் கைங்கரியம், பாவம் பண்ணக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது, பிராதிகூல்யசிய வர்ஜனம், நிஷித்த காமிய ரஹிதம் நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியுங்ஷ்வமாம். அடுத்தது 7வது ஸ்லோகம். மாம் நான், மதியம் என்னுடைய, நிகிலம் என் வீட்டுல என்னெல்லாம் இருக்கும், சேதன அச்சேதனாத்மகம். அதாவது என் வீட்டில் இருக்கக்கூடிய கிணறு, என் வீடு, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என் பத்னி, என் குழந்தை எல்லாரும் உன் சொத்து. சேதன அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம். அவளெல்லாம் எதுக்கு நான் வச்சுட்டு இருக்கேன், எல்லாரும் நாங்க உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கோம். ஸ்வகைங்கரியோபகரணம். அதனால ஒரு வீட்டுல ஒரு பத்னி ரொம்ப ரொம்ப பக்தியோட இருக்கா, ஆத்துக்காரருக்கு அவ்வளவு இல்லை, ஆன வரைக்கும் திருத்த பார்க்கணும். முடியலன்னா விட்டுற வேண்டியதுதான், கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் வர முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, பண்ணி பார்க்கணும். எப்பவுமே இல்லை நான் அதெல்லாம் சொல்றது இல்லை, அவருக்குன்னு விட்டுறக்கூடாது. நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும், அன்போட சொல்லணும், புரியுறா மாதிரி சொல்லணும், பிடிச்சிருக்கா மாதிரி சொல்லணும். அப்படியும் புரியலன்னு வச்சுக்கோ, அச்சித விசிஷ்டான் பிரளய ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா. சில பேர் பூமியில மோட்சம் கிடைக்காம தங்கி போயிடுவாளாம் பிரளய காலத்துல. அப்படின்னு இவரும் அந்த கோஷ்டியில இருக்காருன்னு விட்டுற வேண்டியதுதான். அதனால சொல்ற மாம் மதியம் ச நிகிலம் சேத்தன அச்சேதனாத்மகம். என் வீட்டுல இருக்கிறது எல்லாமே உனக்கு சொத்து. இப்போ யுதிஷ்டன் என்ன பண்ணா, தன் சொத்து பத்தெல்லாம் பணயம் வச்சான், தன்னை பணயம் வச்சான், பத்னியையும் பணயம் வச்சுட்டான். இது ஒரு பக்கம் பார்த்தா பத்னியை பணயம் வைக்க முடியாது, ஏன்னா இவர் தன்னை இழந்துட்டார். தன்னை இழந்தவன் எப்படி இன்னொரு சொத்தை வைக்க முடியாது, தான் இழந்தாச்சே. ஒன்னும் திரௌபதி இதுக்குள்ள அடக்கமா இருக்கணும், இல்லாட்டா அவளை வச்சிருக்கூடாது, வச்சுட்டான். அப்பதான் ஒரு பெரிய கொஸ்டின் வந்தது. அப்ப பீஷ்மர் சொல்றார், இப்ப லோகத்துல ஒரு ஃபேமிலிங்கிறது ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு. இப்ப பெருமாள் சொல்றார், அந்த இடத்துல வேண்டாத இடத்துல எல்லாம் தர்மத்தை சொல்றீங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஆணுக்கு கட்டுப்பட்ட குடும்பம், பெண்ணுக்கு கட்டுப்பட்ட குடும்பம், எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு தான் சேரணம். மாம் மதியம் ச நிகிலம் சேதன அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம். எதுக்கு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. வரத ஸ்வீகுரு ஸ்வயம். வரதா என்னுடைய வரதனே ஸ்வீகுரு, இதை ஏத்துக்கோ, ஏத்துக்காம விட்டுறாத. என்னுடைய சொத்து பத்து எல்லாமே உன்னுடையதுதான், ஏத்துக்கோ அப்படிங்கிறார். அடுத்தது 8வது ஸ்லோகம். த்வதேக ரக்ஷஸ்ய மமத்வமேவ கருணாகர. கருணாகரனே, தயா என்னும் ஆச்சரியமான அனுகம்பா என்கின்ற குணத்தால் வடிவமைக்கப்பட்டவனே கருணாகர. த்வதேக ரக்ஷஸ்ய மமத்வமேவ. அதாவது இந்த இடத்த சொல்ற, அதாவது நீதான் என்னை காப்பாத்தணும். அதாவது பகவான் தான் என்னை காப்பாத்தணும்ங்கிறத எப்படி சொல்லணும்னா, நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கும் நீ தான் காப்பாத்தணுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்க வாங்கோ அப்படின்னா, நான் 5 பேரை கூப்பிட்டுருக்கேன், நீங்க வாங்கோ, நீங்க வரலன்னா நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். நீங்க கட்டாயமா வரணும்னா, நீங்க வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீ என்ன ரட்சிக்கணும் அப்படின்னா, இன்னும் 2 பேர் இருக்கா, நீ இல்லைன்னா அவ ரட்சிப்பா அப்படின்னு அர்த்தம். நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னா, எனக்கு வேற யாரும் கிடையாது, அனன்யகதனா இருக்கின்றேன், நீ தான் ரட்சிக்கணும். த்வதேக ரக்ஷஸ்ய மமத்வமேவ. நீ தான் என்ன ரட்சிக்கணும். ஏன் பெருமாள் கேட்ட, நான் என்ன உன்னை ஏன் ரட்சிக்கணும், என்கிட்ட என்ன இருக்கு உன்னை ரட்சிக்கிறதுக்கு, கருணாகர, உன்கிட்ட கருணை இருக்கு, அதனால நீ என்ன ரட்சிக்கணும். உன் பேர் கருணாகரன் இருக்கு இல்லையா, ரட்சிக்கணும். ந பிரவர்த்தைய பாப்பானி. கருணாகரன்னு மதுராந்தகத்துல பேரு, ராமருக்கு கருணாகரன் பேர். அந்த இடத்துலதான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாஷணம் பண்ணி வச்சார் பெரிய நம்பி. அதனால இந்த இடத்துல சொல்ற, ந பிரவர்த்தைய பாப்பானி. ஆனா உனக்கு கருணை இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. தயாசதகத்துல உன்னை அவ்வளவு பாடியிருக்கேன். ந பிரவர்த்தைய பாப்பானி. ஆனா ஒன்னே ஒண்ணு, உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு என் மேல ஒரு ஆசை வந்து தானே பண்ணு. ந பிரவர்த்தைய பாப்பானி. பாப்பங்கள்ல என்ன மூட்டி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு பாவம் பண்ணிடுறோம், ஏதாவது பேசினாலே யாரையாவது வெய்ய வேண்டியதுதான், யாராவது பத்தி கிண்டல் பேச வேண்டியதுதான் இதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கொடுத்துடாத. ந பிரவர்த்தைய பாப்பானி பிரவிற்த்தானி நிவர்த்தைய. அதனால பிரவிற்த்தானி நிவர்த்தைய, முன்பே நேர்ந்த பாபங்களை ஒழிந்தருள். அதனால முன்னாடி பண்ண பாபங்கள்ல 2 கோஷ்டி உண்டு. சஞ்சிதம் பிராரப்தம்னு பேர். சஞ்சிதம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து பல ஜென்மாக்களா மூட்டையா சேர்த்த பாவங்களுக்கு சஞ்சிதம்னு பேர். ஒரு மூட்டையில கிழிச்சுட்டு கொஞ்சம் பாவத்தை இப்ப அனுபவிக்கணும் இல்லையா, அஞ்சரை பட்டி மாதிரி இப்போ அனுபவிக்கணும் இல்லையா, இதுக்கு பிராரப்தம்னு பேர். மூட்டையா கோடவுன்ல இருக்கிறது சஞ்சிதம், இது பிராரப்தம். கொஞ்சம் எடுத்துட்டு போடுவா, அனுபவிப்போம். கொஞ்சம் எடுத்துட்டு
போடுவா, அனுபவிப்போம். இந்த மாதிரி மூட்டையெல்லாம் காலியாகணும். அப்ப என்ன, இப்போ இன்னைக்கு 4 பிடி பாவத்தை எடுத்து கழிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த மூட்டையில 20 பிடி இருக்கு அப்படின்னா ஒரு 5 நாள்ல அந்த மூட்டையை முடிச்சுடலாம். 10 மூட்டை இருக்கு அதனால ஒரு 50 நாள்ல முடிச்சுடலாம். 50 நாள் ஆன உடனே மூட்டையெல்லாம் போயிடும். அப்போ எப்படின்னு கேட்டா அது அப்படி இல்லை. அந்த மூட்டையிலேருந்து பாவத்தை எடுத்து இங்க போட்டுட்டு பிராரப்தத்துல கழிக்கிறோம். இப்ப கழிக்கும் போது சில பாவங்கள் பண்றோம் இல்லையா, அது போய் மறுபடியும் சேர்ந்துரும். இந்த மூட்டை குறையவே குறையாது. இப்ப புரியுறதா உங்களுக்கு? அதனால நீங்க சொல்ற நான் பிரவர்த்தைய பாபானி பிரவர்த்தானி நிவர்த்தைய, அதனால நான் பண்ணின பாவங்களை ஒழிச்சுடும். இனிமேல் என்ன பாவங்கள் பண்ணாமவை. சரி, முன்னாடி பாவம் பண்ணிருக்கேன், என்ன நீ பார்த்து சொல்ற எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன், நீதான் கருணாகரனாச்சே என்ன மன்னிச்சுடும். ஏன் மன்னிக்கணும்? உனக்கு கைங்கரியம் நான் பண்ணணும். பண்ணா நீ பாவம் பண்ணுவியே, அதுதான் சொல்றேன் நான் பண்ணாமவை. புரியுறதா உங்களுக்கு? நான் பாவம் நிறைய பண்ணிருக்கேன், பகவானே மன்னிச்சுடு. ஏன் மன்னிக்கணும்? நீ கருணாகரன். சரி, நான் கருணாகரனா இருக்கிறேன், மன்னிச்சேன், என்ன பண்ணுவேன்? நான் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணும்போது நீ பாவம் பண்ணுவியடா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அதுதான் என்ன பண்ணாமவை. நான் பிரவருத்தைய பாப்பானி பிரவருத்தானி நிவர்த்தைய, பண்ணினத ஒழி, பண்ணாமல் இருக்கிறதுக்கு வை. ரெண்டும் சொல்றார் தேசிகன். அடுத்தது அகிருத்தியானாம்ச்ச கரணம் கிருத்தியானாம்ச்ச வர்ஜனம் சமே, பண்ணக்கூடாதத பண்ணாம இருக்கணும், பண்ண வேண்டியத பண்ணி தீரணும், வேண்டாதத பண்றது, வேணுங்கிறத பண்ணாம இருக்கிறது, இது ரெண்டும் இருக்கக்கூடாது பாருங்க. அதனால அகிருத்தியானாம்ச்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம். பாருங்க, நம்ம மதம் அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எவ்வளவு ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து இன்னொத்தர ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. காயிக்கமா இல்ல, வாச்சிக்கமா இல்ல, மானசீகமா கூட பண்ணக்கூடாது. காயிக்கம்னா உடம்பால அடி பிச்சு விடுவேன், அது வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். காயிக்கம். வாச்சிக்கம் தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. யாராவது ஒரு மனசால நம்ம சொல்லிட்டோம்னா, இந்த கைகள்ல படக்கூடிய அந்த அடுப்புல அந்த நெருப்பு எரியறது பாருங்க, அது போயிடும். தீனால் சுட்ட புண் உள்ளாரும், உள்ளியும் ஆறிடும் வெளியிலயும் ஆறிடும். எங்க பட்டுதுன்னு கேட்டா ஒரு 4 வருஷம் சொல்லவே முடியாது. ஆனா இந்த வார்த்தையால சுடிச்சொல் சொல்றோம் பாருங்க, அது மனசுல போய் தாக்கிடுறது. அதனால ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னார். அதனால காயிக்கம் கையால சொல்றது அது பண்ணக்கூடாது, வாச்சிக்கம் வாயால சொல்றது பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணிவிட்டு மனசால கெடுதல் நினைக்கலாமோ, மானசீகமாவும் நினைக்க கூடாது. காய்க வாச்சிக்க மானசீக. நமஸ்காரங்களை பத்தி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை எடுக்கிறார். நமஸ்காரங்கிறது எப்படி சொல்லணும்? மம என்னுடையது. முதல் ஸ்லோகத்துல எங்க வருது? ந மம, ந மம என்னுடையது அல்ல. ந மமங்கிற வார்த்தை தான் நமஹ. அதனால அந்த நமக என்னுடையது அல்ல சுவாமி, இது தேவளுடையது, தேவல் கட்டாட்சம் அப்படின்னா நமஸ்காரம்னு பேர். அந்த நமஸ்காரத்தை எப்படி பண்ணணும்னு கேட்டார் தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல. காய்கம் கையால பண்ணணும் முதல்ல. அதாவது நமஸ்காரம் வாங்கோ இல்ல, கையால நமஸ்காரம். காய்கம். வாச்சிக்கம் நமஸ்காரம். பல பேர் இந்த பெரிய இந்த நிறுவனங்கள், இந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போனா அப்படி தலையாட்டு. அப்ப அது வாச்சிக்கமா இல்ல, காய்கமா இருக்கணும், வாச்சிக்கமா இருக்கணும். மூணாவது ரொம்ப கஷ்டம், மானசீகமா இருக்கணும். மனசுக்குள்ள இவர் ரொம்ப உயர்ந்தவர், நமஸ்காரம் அப்படின்னு தோணணும். ஒரு வாட்டியும் இப்போ உங்க ஊர்ல ஒரு பெரிய விஷயம், அதாவது என்ன ஒரு கியூல நிக்கிறோம், பார்க்காத வாழ கூட ஒரு வார்த்தை கேட்கணும். How do you do? Well, I'm doing good. Fine. How are you? அப்படின்னு கேட்டுடணும். இப்போ கேட்கும் போது அவ என்ன, இந்த ஜீவாத்மா சரீரத்தில் உள்ளதே இது அப்படிலாம் கேட்கறாள், ஏதோ கேட்கணுமேன்னு கேட்கிறா. அப்படி இருக்க கூடாதான் நமஸ்காரம். வாச்சிக்கமா மானசீகமா காய்கமா இருக்கணுமா. இந்த இடம் சொல்ற அகிருத்தியானாம்ச்ச கரணம், அதாவது சொல்ற அகிருத்தியானாம்ச்ச கரணம், செய்யக்கூடாததை செய்தாலோ கிருத்தியானாம் வர்ஜனம் சமே. அதனால செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கணும், கிருத்தியானாம் வர்ஜனம் சமே, அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கக்கூடாது, செய்யணும். வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, நீ எல்லாத்தையும் மன்னிச்சுடு. இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணி வைப்பேன். அது நம்ம இவ்வளவுதான் சொல்றோம், நானும் இவ்வளவு சொல்றேன், நீங்களே இவ்வளவு கேட்கறது, எல்லாம் புரியுறது, பிரமாதமா தினமும் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அப்படி சொன்னாலும் க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, மன்னிச்சுடுப்பா, உனக்கு க்ஷமான்னு ஒரு குணம் இருக்கே, மன்னிக்கணுங்கிற ஒரு தன்மை, என்ன மன்னிச்சுடு. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துன்னு என்ன நீ சித்திரவதைப்படுத்தாத. இன்னும் நான் எவ்வளவு ஜன்மம் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சரீரத்துல. க்ஷமஸ்வ நிகிலம் தேவ. ஏன்னு கேட்டா பெருமாள், நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்னு கேட்டாராம் பெருமாள். தேசிகன் சொன்னாராம், பிரணதார்த்தி ஹரப்பிரபோ. ஆர்த்தினா கஷ்டம், ஆர்த்தி ஹரன்னா பாவத்தை கஷ்டத்தை போக்குபவன்.
யாருடைய கஷ்டத்தை போக்குபவன்? நம் கஷ்டத்தை போக்குபவன். நமக்கு பிரணதர்கள்னு பேரு. பிரணதர்களின் கஷ்டமான ஆர்த்தியை போக்குபவன், ஹரிப்பவன், பறிப்பவன். பிரணத ஆர்த்தி ஹரன், பிரணதார்த்தி ஹரன். அதனால பெருமாள் கேட்டார், நான் உன்னையே மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும் சொல்லு? பிரணதார்த்தி ஹர பிரபு, ஏன்னா நீ பிரபுவாய் இருக்கின்றபடியால், சுவாமியாய் இருக்கின்றபடியால். கடைசி ஸ்லோகம் ஸ்ரீமானு நியத பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்னா சின்ன வயசுல நான் ஞாசதர்ஷனம் கத்துக்கும் போது அப்பெல்லாம் சம்ஸ்கிருதம் இப்போவும் ரொம்ப இல்லை, அப்பவும் இல்லை. அப்போ சொல்லும்போது பஞ்சாங்கம்னா நம்ம மாத்த பஞ்சாங்கம்னு சொல்லுவா பாருங்க. அது என்ன பஞ்சாங்கத்தை பத்தி சொல்லுவாரோட பஞ்சாங்கம் சேவிச்சாரு. அது இல்ல, பஞ்ச அங்கம், 5 அங்கங்கள். எது பஞ்சாங்கம் ஞாபகம் இருக்கா? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், விஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்வ வர்ணம். அங்கி எது? ஆத்ம சமர்ப்பணம். மறுபடியும் 5. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், விஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்வ வர்ணம். அங்கி எது? ஆத்ம சமர்ப்பணம். நாளைக்கு சாயங்காலம் கேட்பேன். ஸ்ரீமானு ஏன்னா சொல்லிண்டே இருந்தாங்க. முன்னாடி சொல்லிருக்கூடாதோ என்னவோ, கேட்க மாட்டேன், வந்துருங்க. அதனால அப்புறம் வந்தோன்னு பாத்துக்கலாம். ஸ்ரீமானு நியத பஞ்சாங்கம், பிராட்டியோடு ஸ்ரீ விசிஷ்டனானவனே. நியத பஞ்சாங்கம், நீ சொன்ன, நீ நியமிச்ச, நியந்தான்னு பேர் பகவானுக்கு. நியத பஞ்சாங்கம், நீ சொன்ன பஞ்ச அங்கங்களை கொண்டு மத்ரக்ஷண பரார்ப்பணம், பரத்தை அர்ப்பணிக்கின்றேன். மத்ரக்ஷண, என்னை ரட்சிக்கின்ற பரத்தை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன். மத்ரக்ஷண பரார்ப்பணம். இப்போ நம்ம கேட்கலாம், என்ன ரட்சிக்கின்ற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தா பெரிய விஷயமா? அவருக்கு அது பெரிய விஷயம். ஒன்னு யோசிச்சு பாருங்க. இதுல 2 சம்பிரதாயத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஏன் பரண்யாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான்னு கேட்டா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரண்யாசம் மோட்சத்தை கொடுக்காது, பெருமாளுடைய கருணை தான் கொடுக்கும் அப்படிங்கிற. தேசிகன் என்ன சொல்றார்? நீ சொல்றது கம்ப்ளீட்டா கரெக்ட் தான். பரண்யாசம் மோட்சத்தை கொடுக்காது. பரண்யாசம் நாம் செய்வதனால் மகிழ்ந்த பகவான் தான் மோட்சம் கொடுப்பார். ஆனா அவர் மகிழ்ந்து கொடுக்கணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. சும்மாவாது அப்பா நீ ரொம்ப நன்னா படிக்கிறடா குட்டி, வாடா செல்லம் அப்படின்னு கொஞ்சுவர். இப்ப சில குழந்தைகள் அம்மா அப்பா சும்மாவாது கொஞ்சம் வாடா குழந்தை, அதுக்கு ஒரு காரணமே வேண்டாம். இன்னும் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ரேங்கா வாங்கி எதுக்கு கொஞ்சம் அப்படின்னா கேட்க முடியுமா? அப்பா அம்மா எப்படி வேணாலும் கொஞ்சுவா. பெருமாள் பரண்யாசம் பண்ணாதவாளுக்கும் மோட்சம் கொடுக்கலாம். என்ன கேட்டுக்குங்க, பரண்யாசம் பண்ணலனாலும் பகவான் மோட்சம் கொடுக்கலாம். அவரை யார் உட்கார்ந்து கேள்வி கேட்பா? சுவாமி அவர் பரண்யாசம் பண்ணல, நீங்க எப்படி கொடுத்தே கேட்க முடியாது. அவர் யாருக்கு வேணாலும் கொடுப்பார். ஆனா நமக்கு எப்போ பரண்யாசம்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுடுத்தோ, பண்ணாமல் இருந்தா அவர் கொடுக்க மாட்டார். புரியுறதா? இப்போ நம்ம சொல்லுவோம், ஏ சுவாமி சேரியில ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன பரண்யாசம்னா தெரியுமா? அவருக்கு மோட்சம் கிடைக்காதா? சமுதாயம் ஒன்றல்லவா? நாம் எல்லோரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது அல்லவா? இப்படிலாம் நம்ம பட்டிமன்றத்தை பேசுற மாதிரி நன்ன வாய்க்கிழிய பேசலாம். சேரியில இருக்கிறவருக்கும் பகவான் மோட்சம் கொடுப்பார். அவனுக்கு அந்த ஞானம் இல்ல, கருணை பூர்ந்து கொடுப்பார். நம்ம இவ்வளவுலாம் உபன்யாசம் கோட்டுவிட்டு காத்தால ஞாசதர்ஷனம் அப்படிலாம் கேட்டுவிட்டு பட்டையா திருமண் நட்டுண்டு நம்ம உட்கார்ந்துட்டு ஒரு தொலைக்காட்சி பெட்டி விடாம, ஒரு நாடா விடாம எல்லாத்தையும் சரணாகதி பத்தி சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி பண்ணணுமான்னு கேட்டா அதெல்லாம் பண்ண வேண்டாம். பண்ணாத்துக்கா இவ்வளவு நாள் உபன்யாசம் பண்றது? யோசிச்சு பாருங்களேன். சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளத்தையும் பண்றேன்னு சொல்ல முடியுமா? அதனால பண்ணணும். அதனால அவனையும் நம்மளையும் ஒப்பு பார்க்காது. அவனுக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு. அதனால பகவான் அந்த குறைகளை எல்லாம் போக்கி வைத்து தன் கருணையால மோட்சம் கொடுப்பார். நமக்கு அப்படி இல்லையே. ஞானம்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், விவேகம்னு ஒண்ணு வரணும்னு ஆசைப்படுறார். இவ்வளவெல்லாம் வந்த உடனே நம்ம இன்னும் பண்ணலைன்னா வேஸ்ட்ங்கிறார். ஸ்ரீமானு நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் அச்சீகரத்து ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹம் இஹ நிர்பரஹ. நான் இவ்வளவு சொல்லிட்டு நிர்பரஹா ஸ்வஸ்மின்னு ஸ்வசேஷம் ஆத்மசமர்ப்பணம் மாத்தி மாத்தி தேசிகன் பர்முட்டேஷன் காம்பினேஷன்ல போட்டு சொல்றார். அடிச்சு சொல்றார். அதனால அந்த பரசமர்ப்பணம், ஞாச வித்யா, சரணாகதிங்கிறது அனிவாரியம். பல பேர் சொல்லுவா, சுவாமி சரணாகதிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட பண்றது, மானசீகமா பண்ணலாமே. அது என்ன போய் ஒருத்தர் காலில் விழுந்து அவர் சொல்லி பண்ணணும்னு? அதுக்கு தேசிகன் சொல்றார்,
பரண்யாசம் வேற. பஞ்சசம்ஸ்காரம் சமாசயனம்ங்கிறது சங்க சக்கர லாஞ்சனம் குழித்துட்டு நமக்கு ஒரு முத்திரை மாதிரி குத்தி நமக்கு பேர் அடியன் ராமானுஜதாசன் தாசின்லாம் சொல்லி நம்ம ஆராதனம் பண்றதுக்கு, அதெல்லாம் தேக சுத்திக்காக, ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு தேக சுத்தி. பெருமாளை ஆராதனம் பண்ணணும், தீட்சை வாங்கிக்கிற மாதிரி ஆராதனம் பண்றதுக்காக. பெண்களுக்கும் ஆச்சமனம் உண்டு, அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தெரியல. பெண்களுக்கு ஆச்சமனம் உண்டு, அச்சுதாய நம உண்டு, பெருமாள் நாமத்தை சொல்லணும். சில விதிகள் ஆண்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு இருக்காது, பெண்களுக்கும் உண்டு. பல பேர் கேட்பா, அவளுக்கு மட்டும் சந்தியாவந்தனம் இருக்கு, சொன்னா பண்றேடா ஒண்ணு சொல்ற வரைக்கும் அந்த வீம்புக்காக கேட்கறது உண்டு. அவரும் பண்றதுல இவாளும் பண்றது, அதுல ஒரு ஒத்துமை இருக்கு பாருங்க, காமம் சந்துமித கரம்பித குணான்னு. அதனால இந்த இடத்துல சொல்ற தேசிகனுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா, நமக்கு பகவான் விவேகம் நம்ம பண்ணணும், அதுல டவுட்டே இல்லை. ஆனா பல பேர் என்ன சொன்னான்னா, இது ஆத்மா பேசுகின்றது, அது ஹையர் லெவல்ல இருக்கு, பண்ணணுங்கிறதுல ஆச்சாரியன்கிட்ட எதுக்கு பண்ணணும். பெருமாள் என்ன சொல்ற, இதுவும் ஆத்மா கிட்ட பேசுறது தான், நான் ஒத்துக்கிறேன். மானசீகமா நம்ம பண்ணணும், சும்மா அங்க போய் நின்றுட்டு அழகிசிங்கர் சொன்னார், ஆண்டவன் சொன்னார், விழுந்து சேவிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு இருக்கக்கூடாது. மனசால நம்ம நினைச்சுக்கணும் பகவான், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா சாஸ்திரத்துல பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், ஆச்சாரிய முகேன எதுவுமே பண்ணணும். ஒரு ஆச்சாரியனுக்கு உண்டான பெருமையே அது. ஆனா தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை இதுவும் எடுக்கிறார். ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டைன்னு 4 விதமா எடுக்கிறார். பகவான் கிட்ட சரணாகதி பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? ஸ்வனிஷ்டை, ரொம்ப பக்தி ஞான ஸ்ரத்தாதிகளோடு கூடியவன் தானா பகவான் கிட்ட பண்ணலாம். இப்ப வியாசர், பராசரர், புண்டரீகர், வியாசாதி பராசர புண்டரீக இவாள்லாம் நேர பகவான் கிட்ட பண்ணா. இவாளுக்குலாம் அவ்வளவு நிஷ்டை இருந்தது, அனுஷ்டானம் இருந்தது, நேர பெருமாளோட சமாதி நிலையில பேசக்கூடிய. அப்படிலாம் இருக்கா முடியல. ஸ்வனிஷ்டைக்கு அடுத்தபடியா 2 நிஷ்டைகள் சொல்றா. உக்தி நிஷ்டை. உக்தி நிஷ்டைனா ஆச்சாரியன் முன்னிலையில் போய் நின்று ஆச்சாரியன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பாரு, இப்ப நீ பெருமாளை சேவிக்க போற, பெருமாளை சேவிக்கும் போது சரணாகதி பண்ணணும், அவர்கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ணு. அவர் வாயிலாக கேட்டு நம்ம பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றோம். இது உக்தி நிஷ்டை. ஆச்சாரிய நிஷ்டைனா நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் சொல்லணும், ஐயோ சுவாமி நான் பரசமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க தான் வழிவகுத்து கொடுக்கணும், கவலைப்படாத, உன் சார்பாக நான் செய்கின்றேன். இது ஆச்சாரிய நிஷ்டை. 4வது, அவர் ஆச்சாரிய பட்டத்துல இருக்கணுங்கிறது இல்ல, நல்ல பாகவதோத்தமர், விஷயம் தெரிஞ்சவர், அவர் மூலமா போய் பண்ணிக்கிறது பாகவத நிஷ்டை. முதல் நிஷ்டையான உக்தி நிஷ்டையும் இந்த காலத்தை பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு அனுஷ்டானம் இல்லை. கடைசி நிஷ்டையான பாகவத நிஷ்டையும் இல்ல, இப்ப எந்த பாகவதரை தேடி உட்காந்து போய் பண்றது. அதனால 4வது நிஷ்டையும் இல்ல. இந்த 2வது 3வது தான் நம்ம தேசிக சம்பிரதாயத்துல கொண்டாடுகின்றோம். ஸ்ரீ சந்நிதியில, அதாவது அகோபில மட்டத்துல பிரதானமா பண்ணக்கூடிய நிஷ்டை உக்தி நிஷ்டை. ஆச்சாரியன் சொல்லி ஆச்சாரியன் வாயிலாக நாம் கேட்டு நம்ம பண்றோம், இது உக்தி நிஷ்டை. முனித்திரை சம்பிரதாயத்துல பண்றது ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியன் பண்ணா அவர் விழுந்து விழுந்து சேவிப்பார். இப்ப இதுல எது வசத்தின்னு அந்த காலத்துல சண்டை போட்டுன்றதா, இதுல வசதி மட்டத்துல தேசிகன் 4த்தையும் கொடுத்தார். இதுல எது வசதி எது மட்டம்னு சொல்றாரு. 4 ரூட் இருக்குன்னார். ஸ்ரீ சந்நிதி அகோபில மடத்துல உக்தி நிஷ்டையாக பண்ணாலும் சில இடங்கள்ல சிஷ்யர்கள் முடியாம போயிட்டா ஆச்சாரிய நிஷ்டையாலையும் ஆச்சாரியன் பண்ணி வைப்பர். பண்ண முடியாது இல்ல, தேசிகனே வழி சொல்லியிருக்காரு. முனித்திரயத்துல ஆச்சாரிய நிஷ்டை தான் பண்ணாலும் ரொம்ப கடீரமா பிரார்த்தனை பண்ணா ஒருவேளை உக்தி நிஷ்டையும் பண்ணி வைக்கலாம், தப்பு கிடையாது. அதனால 2 நிஷ்டையுமே வசதி. அதனால ஒரு ஆச்சாரிய முகேன போகணும், மானசீகமா பிரார்த்தனை பண்ணணும், அதுல ஒரு அனிவாரியமே கிடையாது, நிச்சயம் பண்ணிதான் ஆகணும். பகவான நம்ம மனசால தியானம் பண்ணணும், ஆனா ஆச்சாரிய முகேன போகணும், ந சம்சயங்கிறது விஷ்ணு புராணம். ஸ்ரீமன் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார்ப்பணம் அச்சீகரத்து ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹம் இஹ நிர்பரஹ. ஒரு வாட்டி ஞாச தசகத்தை சேவிச்சுடலாம். श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अहं मद्रक्षणभरः मद्रक्षणफलं तथा न मम श्रीपते देवेत्यात्मानं निक्षिपे बुधः अहं मद्रक्षणभरः मद्रक्षणफलं तथा न मम श्रीपते देवेत्यात्मानं निक्षिपे बुधः न्यस्याम्य किञ्चन श्रीमन् अनुकूलोऽन्यवर्जितः विश्वास प्रार्थना पूर्वम् आत्मरक्षा भरं त्वयि स्वामी स्वशेषं स्ववशं स्वभरत्वेन निर्भरं स्वदत्त स्वदिया स्वार्थं स्वस्मिन् यस्यति मां स्वयं श्रीमन्नभीष्टवरद त्वामस्मि शरणं गतः एतद्देहावसाने मां त्वत्पादं प्रापय स्वयं
त्वत्शेषत्वे स्थिरधियं त्वत्प्राप्यैक प्रयोजनं निषिद्धकाम्यरहितं कुरु मां नित्यकिङ्करम् विभूषण इत्यादि जुष्टस्त भगवंस्तव नित्यं निरपराधेषु कैङ्कर्येषु नियुङ्क्ष्व मां मदीयं च निखिलं चेतना चेतनात्मकं स्वकैङ्कर्योपकरणं वरद स्वीकुरु स्वयं त्वदेक रक्षस्य महत्त्वमेव करुणाकर न प्रवर्तय पापानि प्रवृत्तानि निवर्तय अकृत्यानां च करणं कृत्यानां वर्जनं च मे क्षमस्व निखिलं देव प्रणतार्तिहर प्रभो श्रीमान् नियतपञ्चाङ्गं मद्रक्षणभरार्पणम् अचीकरत् स्वयं स्वस्मिन् अतोऽहमिह निर्भरः श्रीमान् नियतपञ्चाङ्गं मद्रक्षणभरार्पणम् अचीकरत् स्वयं स्वस्मिन् अतोऽहमिह निर्भरः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।